டைம் ஆனனால ஸ்டார்ட் பண்ணலாம் சார். We'll wait. Sunday afternoon is understandable. People may be. Right. Okay, sir. ஒரு 2 minutes நான் வெயிட் பண்றேன். Yeah, we'll get. சின்னமே இப்ப எக்கோ வருது சின்னமே. I think those who are not speaking must mute. Mute themselves. I think unmute இருக்கவங்க இருந்து எங்க இருந்தோ வருது. எல்லாத்தையும் வேணா நம்ம மியூட் பண்ணிட்டு அன்மியூட் நம்ம பண்ணலாம். பேசுறவங்கள மட்டும் அன்மியூட் இது பண்ணி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். மேபி பெட்டர். பெட்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார் இது பண்ண போறாங்க? அவங்கள மட்டும் வேணா அன்மியூட்ல விட்டுறலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசிறேன், அப்புறம் ஒவ்வொருத்தரையும் அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகே. சோ அப்ப மியூட் ஆல் போட்டுறலாம்ல? ஓகே. ஓகே, சோ நாச்சிப் நீங்க பேசிட்டு யார் அன்மியூட் பண்ணனும்னு சொல்லுங்க, நான் பண்ணி விட்டுருவோம். ஓகே. ஓகே. ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். லண்டன் நகரத்தார் சங்கம் சார்பாக உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து நகரத்தாருக்கும் காலை, மதிய மற்றும் மாலை வணக்கங்கள். தமிழ் வருடப்பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் நம்முடன் 2 சாதனையாளர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் இருவரையும் நமது சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ அவங்கள பத்தி நினைவுக்கு வரும்போது 2 குறள்கள் எனக்கு திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. ஒன்று வந்து அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறன் அறிந்து தீதன்றி வந்த பொருள். அதுக்கு இவங்க 2 பேரும் பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அறத்தான் வருவதே இன்பம், மற்றதெல்லாம் புறத்தே புகழ் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க பெரிய நம்ம இன்றைய தினத்துல பெரிய எடுத்துக்காட்டா விளங்குறவங்க இந்த 2 சாதனையாளர்கள். அவர்கள் இன்றைக்கு நேரம் ஒதுக்கி நம்மளுடன் கலந்துரையாடுவதற்கு வந்தது நம்ம சங்கத்துக்கு பெரிய வரம். முதலாவதாக நான் 2 பேரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். முதலாவதாக நாங்க வந்து எனக்கு வந்து தலைவர், முன்னாள் தலைவர், என்னைக்கும் வந்து ஒரு மரியாதைக்குரிய நபர். மதுரைன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில்னு ஞாபகத்துக்கு வர்றது வந்து தக்கார் திரு கருமுத்து கண்ணன் அவர்கள். அவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நன்கு பரிச்சயமானவர். அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த மேடையில. ஆலய அரசரின் கருமுத்து தியாகராஜன் அவர்களின் புதல்வர். அவருடைய கனவை நனவாக்குதல் அவருடைய கனவை வந்து இன்றைக்கு நனவாக்குவதில் பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தற்போதைய தக்கார். நம்ம எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரோட அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். எல்லாம் பாராட்டு சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தாங்க. நம்ம குலத்துக்கு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவர்களுடைய பத்தி நிறைய சொல்லணும்னா நான் பார்த்திருக்கேன். அவங்க நிறுவனத்துல படித்து வளர்ந்து வேலை பார்த்து அவங்கள நான் கண்கூடா பார்த்ததுல வந்து அவங்களோட எளிமை, அவங்களோட திறமை, அவங்க வந்து எந்த செயல் செய்தாலும் ஒரு நேர்த்தியாக செய்யறது, இதெல்லாம் வந்து நான் பார்த்து வியந்து உள்ள பழக்க வழக்கங்கள். இதை பார்த்து நான் நிறைய வியந்திருக்கிறேன். அவர் நம்ம சமூகத்துக்கு குறிப்பா நகரத்தாருக்கு செய்த உதவிகள் வந்து ஏராளம், நிறைய உலகத்துக்கு தெரியாது. இன்றைய தினம் நான் உங்களோடு இருப்பதற்கு அவர்களும் ஒரு காரணம். நான் அவங்க கல்லூரியில் படித்து வேலை ஆராய்ச்சிகள் பண்ணி இன்றைக்கு இங்க இருக்கிறதுக்கு அது அவங்களோட திறம்பட நிர்வாகத்துக்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி அவர்கள் வந்து நம்மோட இன்றைக்கு பேச ஒத்துக்கிட்டது வந்து பெரிய சந்தோஷம். அடுத்து நம்மோட இணைந்திருப்பது வந்து சிறப்பு விருந்தினர் திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்கள். அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பெரிய சாதனையாளர். அவர் வந்து 90களில் குறிப்பா வந்து ஐடி அவுட் சோர்சிங்ல வந்து பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுக்கு ஐடி அவுட் சோர்சிங்கா அன்றைய தினம் கொண்டு வந்ததுல அவங்களோட பங்கு மிகப்பெரியது. அதே குறிப்பா யூஎஸ்ல வந்து நண்பன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு பல நகரத்தார்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் நமக்கு நான் எப்ப கேட்டாலும் ரொம்ப ஹம்பிளா, எப்ப அண்ணன் நீங்க வந்து பேசணும்னு சொன்னா உடனே சரின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் இந்த என்ன டாபிக்ல பேசணும், நான் எப்ப வந்து வேணாலும் பேசுறேன், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 2020-21 கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இந்த பதவி ஏற்றுக்கும் போது எங்களுக்கு ஒரு ஒரு
ஒரு கடுமையான காலம். ஏன்னா நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் நடத்த முடியல. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நாங்க ஜூம் மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு 2020-21 வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஜூம் ஈவெண்ட் நடத்தினோம். இன்க்ளூடிங் அந்த கேம் ஷோஸ், இங்க தியாகனுக்கு ட்ரிபியூட், தீபாவளி, பொங்கல் நிகழ்ச்சி எல்லாமே நாங்க ஜூம்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண முடியாதனால. அதுல குறிப்பா சொல்லணும்னா நாசா யூகே, நகரத்தார் சங்கம் யூகே அவங்களோட இணைந்து ஒரு 10 ஈவெண்ட் நடத்தி அப்புறம் கிரவுட் ஃபண்டிங் மூலமாக நிறைய நிதி திரட்டி இந்தியாவில் உள்ள நகரத்தாருக்கு, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நகரத்தாருக்கு உதவி பண்ணினோம். அது வந்து ஒரு பெரிய சாதனையா நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி புதிய நாவல் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய பண்ணினோம். இங்க உள்ள ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்னா இணைச்சு எல்என்எஸ் கிச்சன், இந்த சித்திரகுப்த நாயனர் காம்படிஷன், இந்த மாதிரி செஸ் ட்ரைனிங், நகரத்தார் எழுத்தார்வத்தை தூண்டுறதுக்காண்டி நகரத்தார் மலர், அதெல்லாம் நாங்க இந்த கமிட்டில செய்ய முடிஞ்சது இந்த ஜூம்னால, ஆன்லைன்னால. ஸோ இப்ப நான் இதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காம இன்றைய தினம் 2 விருந்தினர்களையும் வரவேற்று நமக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்காக திரு 2 செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. இங்க பக்தி பாடல்னாலே 2 செலிபிரிட்டிஸ் தான் பாடுவாங்க. அதுல வந்து திரு அபிராமி சொக்கலிங்கம் மற்றும் கௌரி சொக்கலிங்கம் அவங்க இருவரையும் இன்று மதுரை பதிகம் தேவாரத்திலிருந்து பாட அழைக்கிறேன். அவங்க 2 பேரோட சொந்த ஊர் கோணாப்பட்டு, எஸ்பிகே ஹவுஸ் கோணாப்பட்டு. அவங்க வந்து தேவாரம் 1 வருடமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடன் இன்றைக்கு தேவாரம் மதுரை பதிகத்திலிருந்து ஒரு பாட்டு, ஒரு சாமி பாட்டு பாடுவாங்க. சின்ன மேய்ப்பன் அவங்களை அன்மியூட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீர வானவர் மேலத நீர சுந்தரமாவது நீர துதிக்கப்படுவது நீர தந்திரமாவது நீர சமயத்தில் உள்ளது நீர செந்துவர் வாயுமை அங்கன் திற ஆலவாயான் திற நீரே வேதத்தில் உள்ளது நீர வெந்துயிர் தீர்ப்பது நீர பூதம் தருவது நீர உன்னை தவிர்ப்பது நீர ஊத தகுவது நீர உண்மையில் உள்ளது நீர சீதா புனல் வயல் சூழ்ந்த திற ஆலவாயான் திற நீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திற நீற்றை போற்றி புகழினாகும் பூசுர ஞான சம்பந்தன் தேற்றி தன நுதலுற்ற தீபெனியாயன தீர சாற்றிய பாரங்கள் வதும் வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி கௌரி மற்றும் அபிராமி சொக்கலிங்கம். அருமையான மதுரை பதிகம் தேவாரத்திலிருந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்துவதற்காக மயக்கவியல் மருத்துவர் டாக்டர் நாச்சிய மெய்யப்பன். அதற்கு முன்னாடி சின்ன மெய்யப்பன், நீங்க உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் பண்றாங்க ஒரு சில பேர். ஓகே, அவங்கள யாரும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. இப்ப ராமநாதன் சொல்லிட்டு யாரோ ஒரு ஸ்கிரீன்ல இருந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. சோ ஐ திங்க் டிஃபரெண்ட் பீப்புள் ஏதோ ஷேர் பண்றாங்க. மேபி இதே அவங்களுக்கு எது போஸ்ட் இல்லையே. ஸ்டாப் பண்றேன், பட் இருந்தாலும் திரும்ப ஷேர் ஆகிட்டு இருக்கு. சோ அது பார்க்கணும் என்னன்னு. ஓகே, thank you. சாரி. அடுத்து நம்ம சீஃப் கெஸ்ட் 2 பேரை அறிமுகப்படுத்துவதற்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் நாச்சியப்பன் மெய்யப்பன். அவங்க வந்து ஒரு அனஸ்திஸ்ட், மான்செஸ்டர்ல இருக்காங்க. அவங்க வந்து திரு கருமுத்து கண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துறாங்க.
நன்றி திரு நாச்சியப்பன் சுப்பிரமணியம். வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் நாச்சியப்பன். நான் மான்செஸ்டர் நகர்ல வசிக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற லண்டன் நகர்த்தார் சங்கத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் அதனுடைய தலைவர் திரு நாச்சியப்பன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே லட்சியம், குறிக்கோள் என்று ஒன்று வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி குறிக்கோளை வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை அடைபவர்களை நாம் சாதனையாளர்கள் என்று சொல்கிறோம். இப்படி குறிக்கோள் இல்லாத வாழ்வு என்பது நம்முடைய முன்னோர்களால் இன்றைக்குமே ஆதரிக்கப்பட்டது கிடையாது. குறிக்கோள் இல்லாத வாழ்வு வாழ்பவர்களை நம்முடைய மகாகவி பாரதி கூட வேடிக்கை மனிதர் என்று சொல்லுவான். அவனுடைய ஒரு பாடலிலே தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்பான். அப்படி குறிக்கோள் இல்லாத லட்சியம் இல்லாத வாழ்வு வாழ்பவர்களை வேடிக்கை மனிதர் என்று பாரதி சாடுகிறான். அப்படி அல்லாமல் ஒரு வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த லட்சியத்தை அதை அடைவதில் ஒரு பெரும் வெற்றியை பெற்ற இரு பெரும் சாதனையாளர்களை இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கே அழைத்து வந்த பெருமை லண்டன் நகர்த்தார் சங்கத்திற்கு உண்டு. முதலாவதாக நம்முடைய திரு கருமுத்து கண்ணன் அவர்கள். இந்த பெயர் நமக்கு அனைவருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு பெயர். இவர் மிக மிக பிரபலமான ஒரு நபர், ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எப்பவுமே இருக்கு. அவங்க திரு கருமுத்து கண்ணன் அவர்களை நான் பல முறை டிவி நியூஸ்ல பார்த்திருக்கிறேன், ஓரிரு முறை பொது விழாக்களில பார்த்திருக்கிறேன். ஒரு தனிப்பட்ட அறிமுகம் இல்லை என்று சொன்னாலும் ஒரு வியக்கத்தக்க ஒரு பர்சனாலிட்டி. அப்பேற்பட்ட திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் இணைந்திருப்பது என்பது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய கருணை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு 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 பல வேலைகளுக்கு நடுவிலே நமக்காக நேரம் ஒதுக்கி நம்முடன் உரையாடுவதற்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முதலாவதாக அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் திரு கருமுத்து கண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு பத்தாது என்பதுதான் உண்மை. அது மிக இல்லை நான் சொல்வது. அந்த அளவுக்கு விஷயங்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. இருப்பினும் காலத்தின் அருமை கருதி ஒரு சில விஷயங்களை சொல்லி நம் நிகழ்ச்சிக்குள் போவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது இவருடைய தோற்றம் என்பது ஒரு வசீகரமான தோற்றம். இவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். முத்து என்ற அவருடைய பெயரில் வருவதனால் அந்த முத்துக்கே உண்டான ஒரு ஒளி, அந்த வெண்மை நிறைந்த ஒளி இவர் முகத்திலும் எப்பொழுதுமே தென்படும். நான் நினைக்கிறேன் இவருடைய இளமை காலங்களிலே இவரை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய யூகம். நாம் பின்பு அவருடன் பேசும் பொழுது பற்றியும் நாம் கேட்கலாம். மேலும் கண்ணன் என்று பெயர் வேற வைத்திருக்கிறார். அதனால் கோபியர் சூழ இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, அழகு என்பது புறம் சார்ந்தது மட்டுமல்ல, அகம் சார்ந்தது. இவருடைய அகத்தின் அழகு அதுதான் அவருடைய முகத்திலே பிரதிபலிக்கிறது. இவருடைய அகத்தின் அழகை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அது எதை சொல்கிறோம்னா அவருடைய அறிவின் விரிவு. தன்னுடைய அறிவை தான் கொண்டு வந்த அறிவை விரிவு செய்வதற்காக படித்து கொண்டே இருக்கிறார். அவரிடம் நீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டாலும் சரி, தமிழ் இலக்கியத்தை பற்றி கேட்டாலும் சரி, உலக பொருளாதாரத்தை பற்றி கேட்டாலும் சரி, சங்க தமிழ் பேசினாலும் தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசினாலும் சரி, சைவ சித்தாந்தம் பேசுவதானாலும் சரி, இவருடைய அறிவின் விரிவு பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் அவரிடம் பேச வேண்டும், அவருடன் அளவலாவ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது, உங்களைப் போலவே. அவரை பற்றி நாம் சொல்லும் பொழுது இன்னும் சில விஷயங்களையும் சொல்ல வேண்டும். அதாவது நாம் பிறப்பது யாருக்கு பிள்ளையாக பிறக்கிறோம் என்பது நம் கையில் இல்லை. அந்த ஒரு விஷயம் என்பது நம்முடைய முன்வினை பயனாக, நம்முடைய நல்வினை பயனாக அமைகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்வினைகள் தன்னுடைய ஜென்மாந்திர பயனாக செய்திருப்பார் என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் இவருடைய பெற்றோர்கள் திரு கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்களும் சரி, திருமதி ராதா தியாகராஜன் அவர்களும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம். அதை நாம் பாடமாக படிக்க வேண்டும். நம்முடைய
வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட பெருமக்களுடைய வாழ்க்கையை படித்து தெரிந்து அதன்படி வாழ்ந்து நாமும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த திரு கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள், திருமதி ராதா தியாகராஜன் அவர்கள் ஆலைகள் அமைப்பதிலும் சரி, கல்வி சாலைகள் அமைப்பதிலும் சரி, நிர்வாகம் செய்வதிலும் சரி, திரு கருமுத்து கண்ணன் அவர்களுடைய மிகச்சிறப்புகளிலே அனைவரும் போற்றி புகழக்கூடியது அவருடைய நிர்வாகத்திறன். அதாவது இதை எப்படி சொல்லலாம், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உலகையெல்லாம் படைத்து நிர்வகிக்கக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனே தான் வசிக்கக்கூடிய கோயிலை, திருக்கோயிலை நீ நிர்வாகி என்று சொல்லி இவருடன் நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னால் அதை விட வேற என்ன சான்று இருக்க முடியும்? இவருடைய நிர்வாகத்திறனுக்கு மிக திறம்பட கோயில் நிர்வாகத்தை ஒரு நேர்த்தியுடன், ஒரு கட்டுப்பாட்டுடன் இவர் நிர்வகிக்கக்கூடிய திறம் என்பது போற்றுதலுக்குரியது. இன்றைக்கு முன்னாள் முதல்வர்களும் சரி, இந்நாள் முதல்வர்களும் சரி, என் பாரத பிரதமரும் கூட சரி, இன்றைக்கு அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மாவினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய திரு கருமுத்து கண்ணன் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அம்மாவை தரிசித்தால்தான் அவர்களுக்கு வரம் கிடைக்கும் என்ற நிலையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் உபகாரம் செய்பவராக, ஊருக்கு உழைப்பவராக, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவராக நம் முன்னே நிற்கக்கூடிய திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் நமக்கெல்லாம் அவர் ஒரு பெருமை. அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும், அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களைப் போலவே நானும் அவரிடம் பேசுவதற்கு மிக ஆவலுடன் காத்திருக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி இந்த அளவிலே நான் என்னுடைய இந்த சிறு உரையை முடித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வு என்பது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாகத்தான் பெரும்பாலும் இருக்க போகிறது. நீங்களும் திரு கருமுத்து கண்ணன் அவர்களிடமும் சரி, திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்களிடமும் சரி கேள்விகளை கேட்கலாம். இப்போ நான் பேசி முடித்த பிறகு திரு செந்தில் ராமநாதன் அண்ணன் அவர்கள் வந்து திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்களை பற்றி ஒரு சிறு உரையை சொல்வார்கள். அதன் பிறகு திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் ஒரு சிறு உரையை நிகழ்த்துவார்கள். அதன் பிறகு திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்கள் ஒரு சிறு உரையை நிகழ்த்துவார்கள். அதன் பிறகு நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். திரு செந்தில் ராமநாதன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி நாச்சியப்பன். ரொம்ப நல்லா மருத்துவர் நாச்சியப்பன் ரொம்ப நல்லா பேசினாங்க. என்னால் அவ்வளவு கோர்வையா ரொம்ப நல்லா பேச வராது. இருந்தாலும் எல்லோருக்கும் வணக்கம். திரு கருமுத்து கண்ணன், திரு பிச்சப்பன் பெத்தாச்சி இருவருக்கும் நீங்க ரொம்ப பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட ஒத்துக்கொண்டமைக்கும் உங்க அனுபவங்களை எங்களுடன் கலந்து உரையாட வந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. நேரம் ஒதுக்கியமைக்கும் மிக்க நன்றி. எல்என்எஸ் கடந்த ஆண்டு முழுவதும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்தியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்ல சிறப்பா அமைந்தது. அதுல இந்த கமிட்டி they will be relinquishing their duty now. இந்த தான் கடைசி அவங்க நிகழ்ச்சி. அதையும் ரொம்ப நல்ல சிறப்பா நடத்தணும்னு they have brought in இரு சாதனையாளர்களையும் கொண்டு வந்தாங்க. இவங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ப்ரொஃபசர் நாச்சியப்பன் அண்ட் டீம். எல்லாம் நல்லா நடந்தது. திரு பிச்சப்பன் அவர்கள் கொத்தமங்கலத்தை சேர்ந்தவர். கோவில் மாத்தூர் அரும்பாக்கூர் பிரிவு. அவங்க he did his B in Electronics and Communication Engineering in NIT 1984. அப்புறம் he did his MBA in XLRI 1986. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு மூவ் பண்ணாங்க. அங்கே மூவ் பண்ணதுக்கு அப்புறம் I just had to see his profile in LinkedIn recently. அதில் it's really an impressive profile. அவங்க யூஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் he has been working there and constantly updating himself also. அவங்க நீல்சன் மீடியா, வெரிசான், கேபிஎம்ஜி, ஐபிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்தாங்க. அப்படி பார்த்தாலும் அவங்க he has also done his executive MBA further from Duke's Fuqua School of Business. He has constantly updated himself, an example for all our youngsters to see. He has further done a management, he has updated himself with management courses from Columbia Business School, Wharton Business School, MIT, Sloan Management School. நிறைய பண்ணியிருக்காங்க. I think the latest was even in 2017-18 he has again done. So, and அவங்க achievements பார்த்தீங்கன்னா achievements are even more impressive. In 1990, அவங்க ப்ரொஃபசர் நாச்சியப்பன் சொன்னது மாதிரி he pioneered the IT outsourcing to India from US. And that was the first one. And now, at that time, there was no BPO industry as such. Today, BPO industry in India is such a large one. There are nearly about 500 BPO firms originating from US, UK, and Europe.
in India. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே ஆயிட்டது. And then that's nearly about contributing $9 billion to the Indian economy. So இது வந்து it's a great achievement, and he being the pioneer is really kudos to Pichappan. And அவங்க இது போக then he is also in this current assignment, he's he's a vice president with Concentrix. It's a Nasdaq listed company. Anga வந்து he heads the digital services and digital customer experience management, cognitive automation எல்லாம் படிக்கிறது என்னன்னு பார்க்க நான் I had to Google and find out what it was. It says it's artificial intelligence and robotics mixed together. Anyway, he has expanded the BPO of his company to so many other new markets like China, Korea, Brazil. And further achievements are he actually has 3 patents registered to his name in US. And then he has published many papers in various fora. So these are all impressive qualifications and experience, and we must be pleased to have him amongst us today. And இங்க வந்து LNS president சொன்ன மாதிரி he is always willing to help out. என்ன 6 மாசம் முன்னாடியே பிளான் பண்ணோம்னு சொன்னாங்க. அப்போ கூப்பிட்ட போது நான் வரேன்னாங்க, இப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்னாங்க. So every time he is actually willing to help any of the Nagaratars on all of this. And further, he's actually advisor to 2 startups, one in the Silicon Valley and one in India. So we have a lot of young Nagaratars in IT field in the UK. இங்க லண்டன்ல நிறைய LNS மெம்பர்ஸ்ல பாதி பேர் வந்து IT field தான். அவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் this is an opportunity to interact with him. Trust they'll be able to connect well with him because he's from their field. Pichappannoda experience they can pick on now, and if anybody has an entrepreneurial spark, you can let it flame now. அவங்கள வச்செல்லாம் நீங்க பார்க்கலாம், and because he'll be able to help you out with his insights and all the industries and how to set up one எல்லாமே நீங்க கேட்கலாம். Anyway, it's so nice, and thanks again to LNS for arranging this, and welcome to both of them once again. I leave it to over to Professor Nachiyappan. நீங்க நன்றி அண்ணன். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி 3 நெறியாளர்கள் தொகுத்து வழங்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் வந்து இப்போ நமக்கு ஒரு சிறிய உரை ஆற்றுவாங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போகும். வணக்கங்க, எல்லோருக்கும் வணக்கம். லண்டன் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் நாச்சியப்பன் அவர்களே, ஏனைய நண்பர்களே, உங்களை எல்லோரையும் இந்த நிலைநிகர் கூட்டத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேரில் வந்து சந்திப்பதை விட இது ஒரு இனிய ஒரு சந்திப்பாக அமைந்திருக்கிறது தற்காலத்தில். அந்த வகையில் ஏறத்தாழ 90 பேர் இருக்கிறீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பில் வந்து அறம் பொருள் இன்பம் என்று போட்டிருந்தார்கள். மிக விரிந்த தலைப்பு. இதுல வந்து எதை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். திருவள்ளுவர்ல இருக்கிறது அத்தனை எடுத்து போட்டது மாதிரி ஆயிடுச்சு அறம் பொருள் இன்பம். நான் வந்து ஒரு நெடிய பேச்சை பேச விரும்பவில்லை. ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டிவிட்டு அதற்கப்புறம் நண்பர் பிச்சப்பன் மெய்யப்பன் அவர்கள் பேசுவதையும் கேட்டுவிட்டு அடுத்தாப்புல ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. பல நகரத்தார் கூட்டங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். வெறும் 1.5 லட்சம் பேர், 1,60,60,000 பேருக்கு கீழே தான் இன்றைக்கு நகரத்தார் எண்ணிக்கை இருக்கிறது. ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இதை விட சிறிதா இருந்திருக்கும். 100 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி அதை விட ஒரு சிறிய கம்யூனிட்டியா இருந்திருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு சமூகத்திற்கு உலக அளவிலே ஒரு அங்கீகாரம் வந்திருக்கிறது என்றால் அது வேற சரித்திரத்துல வேற எங்கேயுமே இருந்திருக்க முடியாது. நமக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. செட்டி நாடு என்று ஒரு தனி நாடு வந்தது. செட்டிநாட்டு உணவு முறை என்பது உலகம் முழுதும் சென்று இன்றைக்கு பிரசித்தி பெற்று வருகிறது. கட்டிடக்கலை ஒரு தனி சிறப்பு வாய்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக வெளிநாடுகளுக்கு சென்று வாணிகம் செய்து வந்தார்கள். ஆக இதெல்லாம் எப்படி முடிந்தது என்றால் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தலைவர் அவர்கள் முதல்ல சொன்னது போல குறிக்கோள் உள்ள
இல்லை சரி மிஸ்டர் மெய்யப்பன் சொன்னாங்க, குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அந்த அறம் தவறி எதையும் செய்ய மறுத்தார்கள், நம்பிக்கைக்கு உடையவர்களாக இருந்தார்கள், கடினமாக உழைத்தார்கள், எல்லாத்திற்கும் மேலாக செட்டாக வாழ்ந்தார்கள். அவ்வளவு எக்கனாமிக்கல் லைஃப் செட்டின் வாழ்ந்தாங்கன்னு பிற பேருக்கு, உங்க குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும் தெரியல. அதனால ரொம்ப எக்கனாமிக்கலா வாழ்ந்தாங்க. இதுதான் செட்டியாருடைய ஹால்மார்க். இதுல அவங்க சேவ் பண்ணதை திருக்கோயில்களுக்கு செலவழித்தார்கள், அறநிலையங்களுக்கு செலவழித்தார்கள். ஆக அந்த பேரும் புகழும் அவர்களுக்கு சேர்ந்தது. ஒரு காலத்துல பார்ப்பீர்களேயானால், ஒரு 60-70 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு 3-4 பெரிய அறக்கட்டளைகளில் 3 நகரத்தார் அறக்கட்டளையாகத்தான் இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பர் கல்வி நிறுவனங்கள், இந்த பக்கம் மதுரையில தியாகராசர் கல்வி நிறுவனங்கள். இது 3 தான் பெரிய அறக்கட்டளைகள். பின்னால வந்தவை தான் மற்றவை எல்லாம். பிரசிடென்ட் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, அரணீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று சொன்னார்கள். ரொம்ப சிறப்பான குரல் எடுத்து கொடுத்தான்னு சொன்னாங்க. அறனும் இன்பமும் அப்பத்தான் ஈனும், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். உன்னுடைய திறமையிலே பணம் வர வேண்டும், தீதில்லாத வழியிலே வர வேண்டும். இன்றைக்கு பல பேருக்கு பணம் இருக்கிறது, ஆனால் அது வெளியில சொல்ல முடியாம இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, வெளியில காட்டிக்கொள்ள முடியாது. ஆக ஒரு திரைமறைவு வாழ்க்கையை பல பேர் வாழ வேண்டி இருக்கும். அதுல அவங்களுக்கு இன்பத்தை ஈன்றாது. அதனால்தான் அறனும் இன்பம் ஈனும் என்று இன்றைக்கு சொல்லி வைத்தார். அதற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள். இந்த ஃபார்முலா ஃபார் சக்சஸ், எப்படி ஒருத்தர் வெற்றி பெறுவது என்றால், அது பல பேரும் அதுக்கு பல விளக்கங்களை சொல்ல முடியும். என்னை பொறுத்த மட்டில் என்னங்கிறத நான் கொஞ்சம் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்றால் இன்றைக்கு இந்த ஒரு செய்திகள் பல பேருக்கு செல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, தந்தையாருடைய வழி நடக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிற்று. என் தந்தையார் என்னென்ன செய்தார்கள், எந்தெந்த வழியில அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஆலை தொழிலில் இருந்தார்கள், நாம தொடர்ந்து ஆலை தொழில் நடத்தி வருகிறோம். கல்வி நிறுவனங்களை நடத்தினார்கள், நானும் அதை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். கல்வி நிறுவனங்களிலே பணம் வாங்காமல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள், அந்த கொள்கையை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஆலய நூற்பாலை நிர்வாகத்திலே அவர்கள் 1950களிலேயே ஜப்பான்ல இருந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் இறக்குமதி செய்து நவீனமான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டுதான் நூற்பாலை இயக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான நூற்பாறைகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஆக அவர்கள் செய்தது அந்த நவீனமயப்படுத்துதல் என்று ஒன்று வைத்திருந்தார்கள். அதே வழியிலே அந்த நவீனமயப்படுத்துவதிலே சென்று வந்தோம். என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பாடம் கற்றுக்கொண்டது என்றால், நான் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு காஷ்மீருக்கு செல்ல வேண்டும் என்று தந்தையாரிடம் கேட்டேன். பரீட்சைக்கு முன்னாலே போகலாம் என்று சொல்லி இருந்தார்கள். ஏன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் அவருடைய பாட்டு இருந்தது, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்று. பரீட்சை முடிஞ்சு காஷ்மீருக்கு எப்போ போகலாம் என்று கேட்ட பொழுது, காஷ்மீர் அங்கதான் இருக்கும், எப்போ வேண்டாலும் போகலாம், ஆனால் நீ ஆடிட்டர் சோமசுந்தரத்திட்ட போய் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பழகணும் பாடினாங்க. நான் தான் காமர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா, அது காமர்ஸ் படிச்சிருக்கேன். இந்த பேலன்ஸ் ஷீட் எடுத்தா 2 பக்கமும் பேலன்ஸ் ஆகும், அசெட் சைடும் லைபிலிட்டி சைடும். அது ஏன் பேலன்ஸ் ஆகுது? ஒரு பிசினஸ்ல கேபிட்டல் லைபிலிட்டி சைட்ல காமிக்கிறான், லாஸ் அசெட் சைட்ல காமிப்பாங்க. எவ்வளவு பேர் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி, லாஸ் இஸ் அன் அசெட் டு தி கம்பெனி. இது ஏன் போட்டிருக்கான்னு பாருன்னு சொன்னார். இன்று அளவிலேயும் எங்கள் கல்லூரியில வணிகவியல் துறை, நிர்வாகியல் துறைக்கு வேலைக்கு ஆள்கள் சேர்க்கும் பொழுது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ்லாம் வருவாங்க. இந்த கேள்வியை நான் திருப்பி திருப்பி கேட்பேன். 10 பேர்ல 8 பேருக்கு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. ஆகவே அவங்கெல்லாம், என்னுடைய தந்தையார் அவர்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சாங்க, அதுக்கு மேல படிக்கல.
இருந்தாலும் அந்த ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ், ஏன்னா கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி, பிகாஸ் நம்ம கேபிட்டலை என்னைக்கும் ஷேர் ஹோல்டருக்கு திருப்பி கொடுக்கணும். லாபம் வந்தால் அவனுக்கு டிவிடெண்டாக கொடுக்கணும், நஷ்டம் வந்தால் கொடுக்க வேண்டியதில்லை, அதனால நஷ்டம் அசெட்னாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் பாலிசிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு சிறு வழிகாட்டிகள், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க சில பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். அதை கடைபிடித்து நம்ம நடந்தால்தான் நம்ம முன்னோர்கள் அடைந்த வெற்றியை நாம் அடைய முடியும், நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை விட்டுட்டு நான் ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக போகணும், அது பொண்ணு இது பொண்ணு நினைச்சால் அது சில சமயம் பிறண்டு போகும். வெளிநாட்டுகளில் வாழ்கின்ற நகரத்தார்கள் பெருமக்களாகிய நீங்கள் இந்த நகரத்தார் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் கட்டுக்கோப்பாக கடைபிடிப்பதிலே மிக சிறந்த முன்னுதாரணமாக இருந்து வருகிறீர்கள் என்பதிலே நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாருமே நிறைய உழைப்பின் காரணமாகத்தான் அங்கே இருக்கிறீர்கள். இப்போ மதுரையில் இருக்கிறவன் பிறந்ததனுடைய பயனாக மதுரையில் இருக்கலாம். இப்போ நீங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உழைத்து ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டி, மல்டி எத்தனிக் சொசைட்டியில் ஷைன் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளவு சிறப்பாக உழைத்திருப்பீர்கள் என்பது அது ஒரு சொல்லாமல் சொல்கின்ற ஒரு செய்தியாகும். அந்த வகையில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்குகின்றீர்கள். அதிலையும் தமிழ்நாட்டோடு தொடர்பு படுத்தி, தமிழோடு தொடர்பு படுத்தி, இந்த குழந்தைகள் 2 பேரும் பாடினாங்க, சைவத்தோடு தொடர்பு, பக்தியோடு தொடர்பு இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை மிக செம்மையான வாழ்க்கை, மிக சிறப்பான வாழ்க்கை. அதற்காக உங்கள் எல்லோரையும் பாராட்டுகிறேன். இத்தோடு என்னுடைய முன்னுரையை நிறுத்தி கொண்டு பிறகு அளவளவிற்கு நான் காத்திருக்கிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்ததா டாக்டர் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம், நீங்க பேசலாம். நான் அவ்வளோ அழகா தமிழ்ல பேச முடியாது, I'll try. But I'm very humbled to be invited by the London Nagarathar Sangam. It's a great opportunity for me, and I'm honored to share the platform with Karumuttu, Kannan, and the topic is a very fantastic topic. As Anand said, you covered the entire Tirukkural, Aram, Porul, Inbam. It's a very wide topic. I'm really looking forward to discussing with the audience here and also share my humble experience. I grew from a very humble beginning in India. So came up the ladder more through education and coming to the US. Always been creative and innovative in thought process. Moreover, heavily connected to India. Even though US க்கு 30 வருஷம் முன்னாடி வந்திருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது இந்தியா போயிருக்கோம். Not only me, my entire family. And we have gained huge benefits by keeping that connection with India, either through business or in personal side. Even my kids have heavily benefited through the whole process. As Anand said, Nagarathars have heavy tradition and culture. And, it's very good to see London Nagarathar also. In the US, we started 3 years ago an organization called Inbam. There are about 1,000 members right now, and we don't charge any fee. The whole intent is to promote entrepreneurship as well as personal wealth management. The reason why I was very eager to connect with the London is because to share the experiences that we obtained in the US. I think London Nagarathar Sangam should also start similar
organization and benefit a lot of budding entrepreneurs. And also, we come to the foreign countries. It's one is to maintain our culture is very important because that's what leads us to be successful. If the foundation is not right, then everything falters. And then once we mostly came to make money, but how to protect that money, that is one very important, and also how to invest that money in a very successful manner. And also Nagarathar tradition has been, to be entrepreneurs, but we all came as more through education and professionals. So how to engage the youth into the entrepreneurship side. That was the intent of Nanban. And it's, we have been successful for the last 3 years and without charging any money, and we are heavily connected globally also. So that was my main interest, to connect with the London Nagarathar. When I look at London Nagarathar Sangam, started in 2004, and it's been 17 years that you have very successfully run. And you're also giving back to the Indian community. You're not losing that connection. And Aram, one of the main, is to give back. Dharmam பண்றது அது நல்லா ஆரம்பிச்சு அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. So I really look forward to this discussion and also share my humble experience. Thank you for inviting me for this. தேங்க்யூ வெரி மச் அண்ணா, ரொம்ப நன்றி. இரண்டு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் மிகச்சிறப்பாக தங்களுடைய முதல் முன்னுரையை நமக்காக மிகச்சிறப்பாக வழங்கி இருக்கிறாங்க. இப்போல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நிகழ்ச்சியை அறம், பொருள், இன்பம் என்று ஒரு 3 தலைப்பாக கொண்டு அறம் சார்ந்த கேள்விகள் சில முதலாவதாக, அதற்கு அடுத்தது பொருள் சார்ந்த கேள்விகள், அப்புறம் இன்பம் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு பிரிச்சிருக்கும். அறம் சார்ந்த கேள்விகளை நானும், பொருள் சார்ந்த கேள்விகளை திரு செந்தில் ராமநாதன் அண்ணன் அவர்களும், இன்பம் சார்ந்த கேள்விகளை திருமதி வள்ளி லட்சுமணன் அவர்களும் கேட்க இருக்கிறாங்க. அது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் போகும். அதற்கு அப்புறம் பார்வையாளர்கள் கேள்விகளை கேட்கலாம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களும் முடிந்த அளவுக்கு அனைவரின் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முயல்வார்கள். ஒருவேளை காலம் அறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வரையறை செய்து வகுத்துக் கொண்டுதான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். லண்டன் டைம் ஒரு 4 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஒருவேளை மக்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அது காலம்தான் காரணமாக இருக்கும் என்பதை இப்பொழுதே சொல்லி அதற்கு என்னுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அறம், பொருள், இன்பம். இந்த அறத்துல இப்போ முதல் கேள்வி திரு கருமுத்து கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. இன்னைக்கு நம்மளுடைய அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறாள். திருக்குறள்ல ஒரு பெரும் பாலாக அறத்துப்பால் இருக்கிறது. அதுல இல்லறம், துறவரம் என்றெல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில நாம் பொருள் நுகர்வு, இன்ப நுகர்வு அதை தேடி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த அறம் என்பது கொஞ்சம் ஒரு பேக் சீட்டுக்கு போற மாதிரி ஒரு தன்மை நமக்கு தென்படுகிறது. இப்போ நீங்க எல்லாம் ஒரு அறத்தின் வழியில பொருள் ஈட்டி இன்பம் அனுபவிக்கக்கூடிய அந்த சாதனைகளை செய்தவர்கள் என்ற முறையில உங்களிடம் நாங்க கேட்கறது என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்வையில அறம் என்பது என்ன? உங்களுக்கு தனி மனித அறமாக நீங்கள் உங்களுடைய வாழ்வியல்ல ஏற்றுக்கொண்டது என்ன? நீங்க பொது வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. பொது வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறங்கள் என்ன? இதெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய பதில் மூலமாக எங்களுக்கு பல பயனுள்ள செய்திகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நன்றி டாக்டர் மையப்பன். அறம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழித்ததை அகற்றுவது. ஒரு காரியத்தை செஞ்சால் சில பேர் அது ஒரு பழி சொல்லுவாங்கன்னா, அது பழித்ததை அகற்றுவதும் பிறர் போற்றுவதை செய்வதும் தான் அறம். இதுதான் அறத்தினுடைய ரொம்ப சுருக்கமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அறம், பொருள், இன்பம்னு வள்ளுவர் வச்ச போது
அறம் வழியா போனா தான் பொருள் வரும். ஐ திங்க் லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குங்க, யாராவது மியூட் பண்ண சொல்லுங்க. இஃப் அதர்ஸ் ஆர். ஸோ அறம் தாண்டி தான் பொருளுக்கு போக முடியும். அறம் இல்லாமல் பொருளுக்கு போக முடியாது. பொருள் ஈட்டித்தான் அது இன்பம். அப்புறம் இன்பம் அடைந்த பிறகு அது வீடு பேருங்கிறது இருக்கு. அந்த வீடு பேரை வள்ளுவர் சொல்லலை, சொல்லாமல் சொன்னார்னு சொல்றாங்க. இந்த அறம் இல்லாமல் பொருளுக்கு போனால் அது you will fall between two stools. இந்த அறம் என்பது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி. நீங்க அனஸ்தெட்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நீங்க தினம் அனஸ்தீசியா கொடுக்கும்போது தினம் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் பண்ணி தானே கொடுக்குறீங்க. You never skip first step and go to the second step because it will be completely debaclous. ஸோ லைஃபுக்கும் அதே தான். இந்த அறம் சார்ந்து தான் நான் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா நூல்களும், எல்லா நூல்களும் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, ஹெப்ரூல இருக்கட்டும், இஸ்லாத்துல இருக்கட்டும், கன்ஃபியூஷஸா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னாங்க. பட் இன்றைக்கு இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல கொஞ்சம் இட்ஸ் லிட்டில் இன்கன்வீனியன்ட் டு கோ டு தட். அதனால போயிடுறாங்க. இப்போ அறம் சாராம இருந்தால் பல பேர் நிறைய பொருள் அடைந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல போய் ஒளிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ உங்களை மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ இந்தியாவில் இருக்கிற 2 பேர் அங்கே லண்டன்ல ஒளிஞ்சிருக்கிறான். ஏனென்றால் ஒளிஞ்சிருக்கிறான் என்றால் அவனால் அறம் சார்ந்த பொருள் ஈட்டல, அதனால அவனை தேடுறாங்க, அவன் ஒளிஞ்சிருக்கிறான். ஆக அறத்தான் ஆவதுதான் இன்பம். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த கலியுகத்துல தி urge ஃபார் குவிக் மணி மேக்கிங், அன்எத்திக்கல் வேஸ்ல போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல they seem to be faring well also. So many people think that they have done like this, etc. This is why I think public life in India is got contaminated very substantially by this kind of quick money making. ஸோ அதனால அறம் சார்ந்து போறவங்களுக்கு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம அதைத்தான் நம்மளுடைய பாதையிலேருந்து விலக முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு பிஸ்னஸில் ஆப்ரேட் பண்ணுறோம், காலேஜஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். அது பல பேர் அதில் பல மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் பார்ப்பாங்க. எங்ககிட்ட வரும்போது விட்டுருவாங்க. இவங்ககிட்ட எல்லாம் சரியாக செய்வாங்க, அதில் இவங்களை நம்ம அதை கேட்கக்கூடாதுன்னு தள்ளி போடுவாங்க. ஆக இஃப் யூ ஆர் ஆங்கர்ட் டு தட், then அதுக்கு ஏத்தாப்புல the rest of the life will also fall in line. இப்போ நம்ம விஷிவாஷியா இருந்தோம்னா it will make you go more விஷிவாஷி. ஸோ அறம் தான் அடிப்படை, அதுல இருந்து நம்ம மாற முடியாது, மாறக்கூடாது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ரொம்ப சக்சென்ட்டா நீங்க அறம்னா வேற ஒண்ணும் இல்ல, விதித்தன செய்தல் விளக்கியன ஒழித்தல் அப்படின்னு ரொம்ப சக்சென்ட்டா சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு. இதற்கு நம்ம பெத்தாச்சி பிச்சப்பன் அண்ணன் அவர்களையும் கேட்கலாம். அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இதே கேள்விக்கு அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அறம் சார்ந்த வாழ்க்கை, அவங்களோட தனி வாழ்க்கையில அவங்க கடைபிடிக்கக்கூடிய அறம் என்ன என்பதை திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்கள் சொன்னா சரியா இருக்கும். For me, let me start with a very simple principle. நம்ம ஒரு சபையில நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லக்கூடியதா காரியத்தை செய்யணும். சொல்ல முடியாத காரியத்தை செய்யக்கூடாது. As simple as that. But if you really look at what if I can quote what Porul said, அழுக்கார் அவாவெகுளி இன்னார் சொல் நான்கும் இழுக்கார் இயன்றது அறம். If you want to dissect this, பொறாமை, ஆசை, பழிச்சொல், தீய சொற்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தோம்னா, we have to be very conscious about this. Each of them means a lot. அப்புறம் இதை practice பண்ணோம்னா, I was not born with good qualities, but as you learn through the process, and by learning from others, as well as திருக்குறளை படிச்சாலே நம்மளுக்கு நெறிமுறைகள் நல்லா தெரியும். And if you follow this in everyday's life, whether if you have this foundational character, whether it is personal life or professional life, you will follow aram nerinda valkai. I will give you an example.
I was asked to start a business in India in the year 2000. We were the first multinational in Verizon to set it up in India, in Chennai. So when we came to Chennai, it was the first time we were, a multinational is coming to Chennai. That government had just moved out and a new government came in. And there were a lot of people, politicians who reached out to me personally saying, we can help you with so many things if you work with us. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஒரு புது மல்டிநேஷனல் சென்னையில பெங்களூர்ல போய் ஸ்டார்ட் பண்ணாம I said we should start only in Chennai because Chennai has got much better facilities, engineering schools. எல்லாரும் யூஎஸ்ல இருந்து they're following the flock and they're going to Bangalore, but they're not realizing the importance of Chennai. Now I've grown up in Chennai. I studied in Chennai. Chennai has got a lot of talent. So we were the first ones to set up operations in Chennai. So instead of the government helping us, the government helped us, the previous government set up a park called Tidal, which made it easy for us to go and set it up. But the next government who came in, when we started interacting with the government, organizations, they started talking about, only through us you can get things. And then if you do not follow the multinational procedures, and fall into the trap, and you will make a lot of money personally because by joining those people. But you have to be very conscious. So when you have to grow up in the organization, there are opportunities that come to you in different forms. And the opportunities come varumbodhu, if you follow these fundamental basic rules, you will be successful. If not, you will fall into a trap. There will be investigations, and it has happened. Even in cognizant technologies, it recently happened. It was very unfortunate. A senior executive got into the trap. So, ella நேரத்திலையும் இந்த foundational aspect நினைவுச்சு practice பண்ணி, it becomes then natural. Now, அந்த நேரத்துல 2000, if you would have fallen into the trap, you won't be inviting me to this forum. So, Porul, மகிழ்ச்சி எல்லாமே அறத்தை வச்சுதான் ஃபாலோ பண்ணும். I'll tell you, if you follow these, it will definitely happen. You will get money, you will get involved, you will be மகிழ்ச்சி. This is a foundational thing, and that is the God-given rule also. Whoever has not followed these things have made mistakes. Thank you so much, Anne. I think the first question, we wanted to insist more on this. ஏன்னா நம்மளுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுமே நீங்க ரெண்டு பேருமே சொல்ற அறம் தான் அடிப்படை அப்படிங்கிறதுனாலதான் we are dwelling on this question and we asked you both the same question. And நீங்க ரெண்டு பேர் சொன்னதுலயும் எனக்கு இப்ப நம்ம தெளிவா தெரிகிறது என்ன அப்படின்னா, உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் விதித்ததை செய், அவங்க வேண்டான்னு சொன்னதை செய்யாத அப்படிங்கிறது நம்பர் 1. ஒரு பொது சபையில உன்னால ஓப்பனா நீ என்ன செய்யறங்கிறத எது சொல்ல முடியுதோ அதை செய் அப்படிங்கிறதையும் நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது மாதிரி அவங்க திரு கண்ணன் அவர்களும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, நீங்க உங்க பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்துருங்க, தென் லைஃப் வில் ஃபால் இன் பிளேஸ் ஃபார் யூ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன, மிக சிறப்பான பதில்கள். அடுத்த கேள்வி திரு கண்ணன் அவர்களுக்கு கொஞ்சம் டாபிக்கலான கொஸ்டின். அதாவது இப்போ கோயில்களை பராமரிப்பது என்பது ஒரு பப்ளிக் செக்டர்ல இப்ப என்னன்னா, இதை கவர்மெண்ட் செய்யறதா இல்ல பொதுமக்கள் இந்த மதாபிமானிகள் சமய நெறியாளர்கள் சமயவாதிகள் செய்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. அவங்க இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மிக திறம்பட இத்தனை ஆண்டுகள் நிர்வகித்து வரக்கூடிய திரு கருமுத்து கண்ணன் இதை பற்றி அவங்களுடைய கருத்தை சொன்னாங்கன்னா,
எங்களுக்கு இட் வில் பி வெரி என்லைட்டனிங் அப்படின்னு நினைக்கிறோம். திரு கருமுத்து கண்ணன் அவர்கள். நீங்கள்லாம் லண்டன்ல வெளிநாட்டுல இருக்கீங்களா இல்ல இந்தியாவில் இருக்கீங்களாங்கிறது எனக்கு இப்போ சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இங்க இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் ஃபாலோ பண்றீங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்க பிசிக்கலா அங்க இருந்தாலும் உங்களுடைய எண்ணமும் உள்ளமும் இந்தியாவை சார்ந்து இந்திய கலாச்சாரத்தை சார்ந்து தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. இது கொஞ்ச நாளா இப்ப ஓடிட்டு இருக்குங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷமா இந்த டாபிக் இருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நான் டைம் எடுத்துக்கணும். இப்போ இந்த கோயில்கள் எல்லாம் இந்து அறநிலையத்துறையினுடைய ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி 1930-35ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் ரூல்ல போட்ட சட்டம். இது ஒன்றும் இந்தியாக்காரனோ காங்கிரஸ்காரனோ போட்ட சட்டம் இல்ல, பிரிட்டிஷ்காரன் காலத்துல போட்ட சட்டம். அந்த சட்டத்துல அவன் கிளியரா சொல்லி வச்சான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ட்ரஸ்டிக்கு என்ன பவர் இருக்கு, கமிஷனருக்கு என்ன பவர் இருக்கு, அப்பலேட் பவர் என்னங்கிறது எல்லாம் அந்த காலத்துல அவன் எண்ணி சொல்லி வச்சான். அதுல ஒன்றும் பெரிய அமெண்ட்மெண்ட்ஸும் வரல. ஒரு சொத்தை வாங்கணும்னா எப்படி வாங்கணும், ஒரு சொத்தை விற்கணும்னா எப்படி விற்கணும் அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. அதை நடைபெற்று வர்றோம். பட் இதுல என்னன்னா, ஒரு சட்டத்தை கடைபிடிக்கும் பொழுது இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் we have to follow that, but not only in அதுல ஒரு கம்ப்ளைண்ட்ஸுக்காக மட்டும் இல்லாம லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை. சில தவறுகள் திருக்கோயில்களுடைய நிர்வாகத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது இல்லாம இல்லை. அதே நேரத்துல இங்க தவறுகள் நடக்குமே ஆனால் அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு, கேள்வி கேட்பதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு அந்த சட்டத்துல இடம் இருக்கு. இப்ப பல கோயில்கள்ல இதெல்லாம் திருடு போச்சுன்னு சொன்னாங்க. அரசாங்கத்துல அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. ஹைகோர்ட்ல அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. இது பிரைவேட் டெம்பிளா இருந்தால், பிரைவேட் டெம்பிளும் இருக்கு. இப்பவே தமிழ்நாட்டுல பல டெம்பிள்ஸ் பிரைவேட் டெம்பிளா இருக்கு. பல பிரைவேட் டெம்பிள், நான் பேர் சொல்ல விரும்பல, நிர்வாகங்கள் ரொம்ப சீர்கேடா இருக்கு. செட்நாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் உட்பட அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். பட் நல்ல ட்ரஸ்டீஸ் அமைவார்களே ஆனால் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு சிறப்பாக நிர்வகிக்க முடியும். இப்ப என்னை பொறுத்த மட்டும் மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைய பணம் நாங்க சேவ் பண்ணியிருக்கிறோம், நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறோம், நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் பல பணிகளையும் செய்திருக்கிறோம். பட் எல்லாம் அந்த சட்ட வரம்புக்கு உட்பட்டு தான் செஞ்சிருக்கோம். எதுவும் வெளியே செய்யல. நான் இருந்த இந்த 16-17 ஆண்டு காலத்துல ஒரு சொத்து கூட வித்தது கிடையாது. சொத்துக்களை மீட்டு தான் இருக்கிறோம். பட் சில கோயில்கள்ல சொத்துக்களை வித்துருக்குறாங்க. அது தவறு, நீங்க சொல்றது தவறு. அதனாலதான் இந்த வாதமே வந்தது. இந்த ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா, ராஜாக்கள், பெரிய பாண்டிய ராஜாக்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்க மன்னர்கள்லாம் இந்த கோயில்களை கட்டி பராமரித்தார்கள். அவர்கள் தான் அந்த காலத்துல அரசாங்கம். அவங்களுடைய சக்சஸரா வந்ததுதான் பிரிட்டிஷ் இந்தியா. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் இன் தேர் பிளேஸ். ஸோ மன்னர்கள் செஞ்ச வேலையை பிரிட்டிஷ்காரன் செஞ்சான். அதுக்கு அவன் ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தான். ஆக these temples were always in government hands, always in public hands. இப்போ பிரைவேட்டா கொடுப்பீங்கன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மடங்கள் இருக்கு, ஒவ்வொரு மடத்துக்கும் கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்கள்லாம் எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இதுக்கு இப்போ இதை கொண்டு போய் யார் கையில் கொடுப்பீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்கள்லையும் நிறைய சொத்துக்கள் இருக்கு, நிறைய ஆபரணங்கள் இருக்கு, நிறைய நிலங்கள் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு நிலம் இருந்தா அந்த கோயில் பூஜாரி தன்னுடைய மகளுக்கு அங்காள பரமேஸ்வரின்னு பேர் வச்சான். அது வளர்ந்து வந்தோடனே இதை அங்காள பரமேஸ்வரிக்கு உரிய நிலங்கள் சொல்லி வித்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரி பல இன்னோவேட்டிவ் வேஸ்ல பீப்புள் ஹவ் பீன் looting the temples. This is a fact. But just because of that, because you can't police it, you can't dismantle policing. Therefore, I am not a supporter of this formula saying that the temples must go back, must be given to the public, because even people who advocate that this argument don't define what is the alternate mechanism. They simply say it must be given away. Give it to whom? And what is your department law on the audit?
There is a provision to suspend people, to dismiss people, to inquire against people. All this is there in the act. There are 2 levels of audit. பட் இது பிரைவேட் டெம்பிள்ஸ், மடங்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டிலே பல மடங்கள் இருக்கு, மடாதிபதிகள் கோயில் நடத்துறாங்க. அங்க எத்தனை பேர் கணக்கு வெளியிடுறாங்க, எத்தனை பேர் எவ்வளவு பேர் அதனுடைய பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பிலிட்டி இருக்கு. இப்போ டெம்பிள்ஸ் எல்லாம் we are subject to this right to information act. Somebody writes a petition to the Meenakshi Amman temple and says, oh, give me this information, we have to give it within 20 days. Whereas to a private temple, if you write and say, I want this information, the people will say, who are you, why are you asking me? So there are enough checks and balances in the system, and by and large this has been successful. But ஆங்காங்கே சில தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளை சீர் செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் நல்ல ட்ரஸ்டீஸை போடணும். ட்ரஸ்டீஸ் தப்பான ட்ரஸ்டீஸ் போட்டாங்கன்னா தவறு தான் நடக்கும். இப்போ கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ப்ராப்பர் ட்ரஸ்டீஸ் தான் போடுறாங்க. அதனால therefore this system is the successful system நான் நினைக்கிறேன். Thank you so much, Anne. Your answer has been very clear and loud. Ungalோட views, you express it very clearly as you always do. We are very grateful for that answer. I'll move on to the next question. இது Mr. Pethachi Pichappan உள்ள question. என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய நகரத்தார் வழி வாழ்க்கையையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இது இந்தியாலயுமே சேலஞ்சா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. பட் இங்க UK, US இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இன்னுமே மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா இருக்கோமா? ஆர் வி நாட் மூவிங் அலாங் வித் தி டைம்? இல்ல is there any particular way that we can influence our children of our nagarattar ideologies and also kind of tell them the virtues of sticking on to the virtuous way of life? அப்படிங்கிற ஒரு கேள்வி திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்களுக்கு. ரொம்ப நல்ல கேள்விங்க. பிகாஸ் என்னுடைய 2 பிள்ளைங்களையும் யூஎஸ்ல தான் ஃபுல்லா வளர்த்தோம். ஓகே, so I can share my experience. இது ஃபேஷன் இல்ல அப்படின்னு இல்லை. இது வாழ்க்கையுடைய நடைமுறை, எப்படி வாழணும் அதுதான் முக்கியம். ஸோ ஃபேஷன் இதெல்லாம் அப்புறம் தான் வரணும். You can put makeup to whatever you want. That is not important. What are you as a person? அகத்துல இருக்கிறதுனா முகத்துல தெரியுமாங்க. நீங்க எவ்வளவுதான் பூசினாலும் கீழே ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நகரத்தார் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். If you look at the history of Nagaratars and how they followed these principles, even we talk about UK and US, hundreds of years ago they have gone to different countries, but enga ponalum அவங்க இந்த ஃபண்டமெண்டல் qualities they followed it. So for another main reason what we are learning is it starts at home. வீட்டுல தாங்க ஆரம்பிக்குது. நீங்க வீட்டுல இந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசினீங்கன்னா அவங்களும் தமிழ்ல பேச போறாங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்களோ அப்படிதான் குழந்தைங்களும் இருக்க போறாங்க. இன்னொரு மேஜர் மிஸ்டேக் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாழும்போது we are not exposing them to India. So taking them to India on a regular basis right from childhood. அங்க போனா கஷ்டம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். பட் I think they should get exposed to that. Now it has become a global country and India has improved. Yes, you have some uneasiness in going there and all that, but that is part of life. That itself is a learning. Going and living in India, it's a learning by itself, always. So exposing to India is very important. Following at home is important, and also discussing at home who has been successful, who has not been successful, why they have been successful. If you look at just a recent instance of Bernie Madoff died recently, look at his
life. His son, one of his sons hanged himself, another son got cancer. Yes, he made millions of billions of money, taking away money from all the other people. But what happened to his life? Did he really enjoy what he tried to do? Whereas you take Abdul Kalam, very simple man, simple life, who reached the highest heights. Just discussing these things at home, exposing what is right and what is wrong, and having the foundational aspect of it, that is what is very critical, and youth will really get it. You don't need to impose on them. Expose them to all these things, discuss these things. They will make the decisions. They're intelligent enough to make the decisions, what is right or wrong. Whatever decisions they made, leave it to them. But at least expose them. You follow at home. If you don't follow at home, it's not going anywhere. So those are my lessons learned. Oh, thank you so much. And it's been loud and clear that you've said we have to start at home and keep doing the right things and children will follow lines. அப்படிங்கிறத நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் I'll invite Mr. செந்தில் ராமநாதன் டு ஆஸ்க் பொருள் சார்ந்த கேள்விகளை கேட்கறதுக்கு திரு செந்தில் ராமநாதன் அவர்களை நான் அழைக்கிறேன். ஹலோ, தேங்க்யூ. நகரத்தார்கள் தொன்று தொட்ட தொழில் செய்து வாழ்ந்த சமூகமாக இருந்தோம். வேலை வழங்குவோராக இருந்த நாம் இன்னைக்கு வேலைக்கு செல்வோராக மாறிவிட்டோம். காரணங்கள் பல இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி போயிட்டோம். இந்த கிவன் சிச்சுவேஷன் இப்போ இந்த சூழ்நிலையில இளைஞர்கள்லாம் தொழில் தொடங்க அவங்களை ஊக்குவிப்பது எப்படி, இதில் பெற்றோரின் பங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவங்க திரு கண்ணன் அவர்கள்ட்ட நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். நீங்க கொஞ்சம் உங்க எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லலாம். நீங்க சொல்றது உண்மை. பிகாஸ் உலகத்தினுடைய பொருளாதாரம், உலகத்துல இருக்கக்கூடிய சவால்கள்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக இந்த சேஞ்ச் வாஸ் ஃபாஸ்டர் தென் வாட் our ancestors anticipated. Therefore we have fallen behind in many ways. And also இவங்க முதல்ல செய்த தொழில் அடிப்படை வட்டி தொழிலும் சில வாணிகங்கள் செய்து வந்தாங்க. அது மாற மாற அப்படியே அவங்களும் கொஞ்சம் பேங்க் என்பிஎஃப்சின்னு போயிருந்திருக்கணும். எல்லாராலையும் முடியாது. கல்வி நம்ம சமூகத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பல பேர் குழந்தைங்களை ரொம்ப நல்ல கல்விக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த கல்வி கொடுத்தவங்களாம் நல்லா வந்துட்டாங்க. இரண்டாவது, இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இனிமேல்ட்டு இவங்களை தொழில் முனைவர்கள் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணோம்னு சொல்றதை விட தொழில் முனைவர்களாக இருக்கின்றவர்கள், இப்ப பெத்தாச்சி அவர்கள் இந்த மாதிரி முயற்சி எல்லாம் செய்யறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி மென்டாஸ் தான் இனிமேல் செய்ய முடியும். அந்தந்த ஃபேமிலியில இருந்து செய்ய முடியாது. ஏன்னா ரிஸ்க் அவர்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ரிஸ்க் எடுத்தா தான் யூ வில் பி ஏபிள் டு டூ சம் சக்சஸ். யுவர் ரிவார்ட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனேட் டு த ரிஸ்க். அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இல்லாட்டி நம்ம அதை கொண்டு வர முடியாது. அட் த சேம் டைம் எல்லாருமே cannot become an entrepreneur because somebody is not meant to be an entrepreneur. You can't push him. If you push him, then he may not succeed. It's like trying to fix a round square block into a round hole. It will never happen. So I think the mentorship is very important. இப்போ the IBC and international conference on நகரத்தார் கோயம்புத்தூர்ல போட்டாங்க, சிங்கப்பூர்ல போட்டாங்க, மெட்ராஸ்ல போட்டாங்க. I think there's very, very good response and a lot of people are coming as entrepreneurs. So I think it's now the responsibility of the larger society and already successful entrepreneurs to guide them and to make them as entrepreneurs. But the risk taking has to come. And today to become an entrepreneur, today you don't have to have money at all. All that you need to have is only an idea.
If you have that idea, money will automatically follow you. And when uncountable amount of money, inestimable amount of money will come to you if you have the right idea. So people must be an incubator of ideas, then money will follow those ideas. Thank you. Thank you. நீங்க சொன்னதுல நிறைய நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வருது, அவங்களுக்கு பிச்சப் பண்ண அவங்கள்ட்ட கேட்கறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி அவங்க திரு பிச்சப்பன் அவர்களுக்கு. அவங்க கருமுத்து கண்ணன் அவங்க இப்ப சொன்னாங்க, அது மாதிரி தான் ஏர்லியர் நம்ம செய்த வர்த்தகங்கள் எல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஆல் வியாபாரம் or உற்பத்தி, that is trading or manufacturing, and then we were either bankers or investors mostly. That's the old economy that we have seen over the years. இப்போ வந்து காலம் மாறிடுச்சு. We have a new age economy. Most of them are startups and IT enabled services and based on new ideas. அவங்க சொன்ன மாதிரி it's only the idea. If you have the idea, then you will be able to grow it up. அது மாதிரி examples are many. அவங்க சொன்ன மாதிரி இப்போ Airbnb, Uber, Zomato, Swiggy, you have so many. You just go into Google, you find so many there. இந்த மாதிரி ஒரு in this environment, or a youngster who has a good idea, and how does one go about to sell and make it big? நகரத்தாரோட மென்டரிங் அண்ட் இன்குபேஷன், இப்போ அவங்களும் சொன்னாங்க IBCN இருக்குன்னு, நீங்களும் நண்பன் இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, அது ஓகே, that answers have actually come back from your earlier responses. அதெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் you could elaborate on those and how to build up on and scale up the venture and how to access capital markets or capital funds. அதுக்கெல்லாம் இது வந்து அவங்க திரு பிச்சப்பன் அவங்க ஷேர் பண்ண நல்லா. Yeah, sure. I think it's another very good question. And then Sunamari, first of all, you have to have a unique idea. Okay, the idea is most important, or the thought, or the seed is more important. It has to be unique. You can do a competitive analysis. Look at who are the people who are already there. And then if it is unique, as Anand said, fund flow. But I think where our system can support is very important. What we have done in Inbam is we have started the mentorship program. There is a course which is conducted. It's a 6 weeks course by the Foundation of Youth. I can share those details. 6 weeks course on what all aspects of how to do a business, and you need not have an idea. People who want to become entrepreneurs can go through this course, and they talk about all aspects of business, how to develop a business plan, how to get funding. In the course, actually it was started by a Nagarata women only, in California. And we have gone around and teaching this course in Washington, D.C., in Dallas, and all that. We are conducting this course. So that could help. Okay. Second is mentorship could help. Third is, when you have these ideas, we only talk about the successes, Airbnb and all that. If you really look at Amazon, when they started, it was an online book. You can get a book. Is what the company today, it's completely different. Where they started and where they have ended. So you have to be very adaptive, completely adaptive in looking at the demand, So idea vachirundom mattum pattadu. Demand இருக்கா, அதுக்கு எப்படி அந்த மாதிரி demand எப்படி மாறிக்கிட்டே இருக்கு. So you got to be flexible. The other aspect of it is the financial aspect of it. A lot of questions were around why the first generation which came to UK and US did not start a business. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், we had good education, we had good profession, but we had bills to pay every month. If you don't pay the bills, you go bankrupt. Okay. So the first generation has done very well. We have all accumulated money. And that is the reason why we started
Nanban. Now every family has got good savings. Now we are getting into real estate business. There are a lot of families have started real estate business. A lot of families are encouraging their sons, because we have money in the bank, saying if you're interested, if you have an idea, the angel investing initially comes from the family and friends. Okay, so funds are there available even in the US families right now. So that's why we are running these courses, to tell them, hey, if you have a great idea, we're here to help you. So initially, why we didn't start? Because our conditions and living situations were much different, and the risk in this thing is all gone. The risk is all about losing your money. Whatever money you have, you're going to lose. அதை பத்தி தான் பயந்து நம்ம எல்லாம் பண்ணாம இருந்தோம். இப்போ நம்ம வந்து whatever necessary we have accumulated that money, we have extra money, So with that extra money, all you need is that angel investment. And if your idea is good, then you have Series A, Series B, Series C, all the venture capitalists will come to you, and and you can get into stock market and all that. The process is there. The initial investment of 100,000, there are so many families who have made that saving. So the risk factor is not there. The other thing is, don't look only at the winners. Please look at all the lessons from the people who failed. We only talk about Airbnb, Amazon, and all those people who have been successful. There are so many entrepreneurs who have failed, and there are a lot of lessons through that. So I think it's a combination of all this. The time is right. We have been in these countries, UK and US, for so many years now. There are tons of opportunity in these countries with the advancement of technology, automation, robotics, you name it, electronic vehicles. Innovation is happening. Encourage your kids. There is a well laid out process. If you need contacts on the people who are conducting these courses, I'll give you those contacts. You can conduct these courses for your start at the very young age, 12 in the training. So, they start getting ideas itself. So anyway, I'll share these things, but I think that's my experience. It was very nice. It was very comprehensive, of course. And most of this you have already covered, which I wanted to speak on the next question to you only. அதில் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. இருந்தாலும் I just come back to that. It's about the risk of loss and risk of failure again. The profile of the Nagratar community in UK reveals that there are very few entrepreneurs amongst Nagratars. UK இங்க இருக்கவங்க mostly the old generation that came prior to the 90s, most of them were doctors, and இப்போ வர்றவங்க எல்லாம் mostly IT professionals. And from the, as you rightly said, from the earlier people who had come in as doctors and those, they are all now spreading into, the next generation is gradually coming into, and they are mostly into hospitality, trading, and real estate. And there are some active investors also amongst the doctor and other IT community, small time investors, நிறைய invest பண்றாங்க stock markets. This is the profile of the community here now. இதுல வந்து என்னன்னா, though most of the Nagratas have overcome a lot of barriers to reach here. Kannan அவங்க சொன்னாங்க முன்னாடி, you have seen all the difficulties and then you reached to a position where you are now. அது மாதிரி வந்திருக்காங்க. But இன்னைக்கு வந்து if they want to take another step, the thing is that they fear losses. The failure, இப்போ நம்ம ஆரம்பிச்சு நாளைக்கு வந்து the venture fail ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதா. That hesitation for that, and to leave a well-paid job now and to take the risk, whether to take it or not. That is the thing that most of them are in a dilemma. How we can secure a future in such a case? Yeah, no, what in the US, what we have done is husband works or wife does the business. If a wife has got a good work, the husband starts the business. So there is a balance, okay? If the husband has got a good job, and he's bringing in money, keep that going, okay? Encourage the women to start a business. It could be any business, it could be t-shirts, it could be, being a distributor for an Indian firm
on jewelry, snacks or whatever it is, or get the women into real estate, get, whatever they want, or exchange, if they have a good job, you want to start a tech company, go ahead and do that, So one way of balancing risk is that's going on. If both of them work, they encourage the kids, to become entrepreneurs, so there are options there. Now we talk about risk. What is risk? In every business, there is a risk. So you got to identify those risks and you got to mitigate them, and ensure that you don't wait till the end to fail. You have those mitigation process already identified. That is what we teach in this course. When you have a business plan, think about all the failures that you could have, the competitive analysis, the uniqueness of your product. So முன்னாடி மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு போய் business பண்ண வேண்டாம். So there are so many tools for you to look at it. There are so many things you can learn through the experiences of others. You can have a mentor checking with you on every gating process at every stage, whether you're doing the right things, bringing experience in to help you out through the mentor so that you don't fail. I don't think you need to be worried about losing money or the venture failing. There are so many tools to help you to be successful. I don't say that you will never fail, but you will fail consciously. That's what I'm saying. You will not happen overnight, unless some economical situations happen. And even that, you become aware. For example, the whole COVID situation was a horrible thing for many, many businesses. அப்பதான் இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாருன்னா he's still bringing in money. It will be a very unfortunate if both of them are impacted. COVID, like you lost job, and this business is also, that's a very unfortunate situation. But the government is trying to help those small businesses to survive during this period. Those are unforeseen things which will happen. Another thing is your determination, your ability to take stress. Stress, வேலைக்கு போறது less stressing. Business பண்றது there is stress. You should be mentally prepared to take the stress. Mentally, if you're not strong, please don't do business. That is not cut for you. It's not for everyone to do business. Only if they are interested and if they have the willingness to fight it out and the resilience, it's அதெல்லாம் ரொம்ப important. Otherwise you will be stressed out and it will be impacting your health, which is very important. So take those things into consideration also, and the unforeseen will happen. So you got to be ready to do that. It's not an easy path like going for the job. So they have to decide which way they want to go and fight it out. Thank you. I think it was we can like try to balance it out, where if one goes for work, the other can support and look at the business side of it. I think that's a good way of looking at it. Anand wants to say something. சொல்லுங்க. Yeah. See, it may be a good idea to showcase some of these case studies. Yeah. I think Mr. Pichappan would have access to quite a few of them. You should take 2 or 3 case studies of successes and also analyze a couple of case studies of failures. And this can be done in forums like this or in your newsletters or whatever. And I think you should continue to keep in touch with case studies rather than speaking on theory. It will help a lot of people. Yeah. Thank you. Good point. Now, what we are doing in the US is we are highlighting people who are succeeded, call them into these forums, I think, which is what you're doing too. And also bring people who have failed. They will have too many lessons to share. Don't do this. I did this. This is what happened. This is why I failed. You learn much more from the people who failed than the
from the people who are successful. Thank you. Thank you. Over to Professor Nachiyappan now. I think we can open it for questions. Valliyachi. அறம் பொருள் ரெண்டு அடிப்படையும் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ இன்பத்துக்கு வந்திருக்கோம் கொஸ்டின்ஸு. கருமுத்து கண்ணன் அவர்களுக்கான கேள்வி. நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்ம ஆட்சிமார்கள் பணத்திலும் சரி, மேனேஜ்மெண்ட்டிலும் சரி, செட்டியார்களை மேனேஜ் பண்றதுலையும் சரி, அவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் செய்ய தொடங்கி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு செட்டிநாடு உணவு, துணி, வைர நகை வர்த்தகம், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறம் ஐத்தான் சொன்ன மாதிரி கலிஃபோர்னியாவில் ஆல் உமன் ஆண்டர்பிரினர்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு புது வகையான தொழில் புரட்சி துவக்கமா, இல்ல நம்ம குடும்ப டைனாமிக்ஸ் மாறி இவால்வ் ஆகிறதா? குட் பாயிண்ட் ஆச்சு, நல்லா சொன்னீங்க. But unfortunately, we were very late in doing this, very, very late. For a substantial period, when business opportunities were growing in the 80s and 90s, I think 50% of our capacity remained unutilized. All our archies were homebound. It's only after that, in the last 20 years or 25 years, we find they are coming into the profession to do businesses and take some initiatives. So I think it's better late than never, but now they have started now. I think hereafter you will see that archies also will do equally well. And so basically they must also go through the same process of getting counseled, getting coached for entrepreneurship, and then you will find that our output and our wealth making capacities will double. It's bound to happen. That's very true. Because even in olden days, our achis, our ayas, our apatas, all of them had a very strong foundation, because when their husbands went over to the foreign countries, இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா அவங்களே பார்த்துக்கினாங்க. ஆனா வெளியில தான் வந்து அவங்கள காட்ட முடியல. உள்ளாரே நம்ம வீட்டுக்குள்ளாரே இருந்து அவங்க அவ்வளோ அழகா இது பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பிச்சைத்தான் உங்களுக்கு, வெளிநாடுகளில் நம் ஆட்சிமார்கள் எப்படி புது விதமான பிசினஸ் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? இது முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க இதுல நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதனால இந்த இன்னும் கொஞ்சம். Sure, Vali. First of all, I completely encourage that, mainly because the kind of self-confidence the women get, by doing business, the kind of exposure they get, is tremendous, by doing these businesses. The calamities can happen to family at any time, either the husband loses a job or something happens unforeseen. When women are prepared, to the outside world by doing this business, the kind of experience they get by doing these businesses prepares the entire family and is so valuable for the, for the health of the family. So, we completely encourage that in the US. We have a separate, in London, we have a separate forum for women alone, and they have discussions. We have invited a lot of women, we talked about all this, even Bharatanatyam, a lot of women are doing classes on Bharatanatyam, teaching yoga is this thing. Women have specific skill sets that men don't have, and tapping into those skills, real estate. If you ask a man to manage a real estate from an accounting perspective, or chasing the tenant from paying the rent, the man will do a horrible job. Whereas the women do it very smoothly, very well, keep the accounts properly,
chase the tenants. So I'm just giving some simple examples where women getting exposed into and doing specific businesses not only brings in additional money, what we have seen is it builds the self-confidence, the exposure, and it really reflects on the kids also. The kids and even young women, they are encouraged to go and start thinking about doing businesses. It's not just the boys who have to think about businesses. Even the girls can start thinking about businesses, and having a role model at home where our own mom is running a business is a huge thing, So we completely encourage this. It's not purely men's world. It's both people's world. As Anand said, we are untapped potential for so many centuries, and we have realized it now. And I think we should encourage more and more. And I will not be surprised if they do much better than men, in this whole business. And my personal thing is, I've seen the value of that reflecting at home, which is you cannot even price it. You cannot even value that. It's huge. It's very encouraging to know that the women are coming up, and there's so much of encouragement, so much of opportunities to explore these things. Thank you very much, Ekta. This question is again for you. Generally, entrepreneurs, அவங்க பிசினஸ்ல வர ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. எப்படி அவங்க வேலை செய்யும் போதே அவங்க என்ஜாய் பண்ண முடியும்? எப்படி ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் லீட் பண்ண முடியும்? No, it's very interesting. We are all in businesses. We are all working hard to make money, and if you don't spend the time to make use of the money and have a balanced life, it doesn't make sense. I know, I understand the question. People who do businesses are so involved in their own business, they're not able to get their heads out of the business and concentrate on the family or go on a vacation. I think, and I also think strongly on depending on a team. It's not just one individual who makes the business successful. It's a group of people who make successful. When you start a business, either it is your son or it's a second layer of your management team or someone who's helping you out, depend on them too. They're not going to take away your business and run away with it. Don't hold on to it. It's going to cause you more stress, and all the things which you're looking for, you won't get it, So make use, take the time, and I like the US culture in that way. Friday comes, those guys shut off their machines. They don't talk about work on Saturdays and Sundays. Friday afternoon itself, they start talking about the football game or something they're doing. Even Monday morning, the conversation is all about, hey, how did you spend your weekend? I did that, I did this. Even at work, the first conversation is about how did you spend your time other than work, and they give so much importance to other things, especially health, exercise. All those things are very important. If you take care of those, your business will also reflect that way. It will be long lasting. You will bring some good ideas. The other thing they see is if someone is studying, when he takes a break for a few hours and he comes and studies the same page the next time, he gets a different perspective, So that break you think that break will impact your business? In fact, it's going to help your business. And not only that, it's also going to help your family, because if we talk about encouraging our youngsters to become entrepreneurs. Now, if they start looking at the dad, and the dad is spending, all 60 hours or 80 hours in a week on business, they'll say, oh, I don't want this kind of a job. I would rather go to the, some place and work for 5 days and make this, a decent amount of money. I want a much better life. So the example you said by focusing just on your business is not a good example. So there are so many points to think about and say,
hey, just take some time off the pedal. You're not going to lose momentum. In fact, when you come back, you will come with more energy and your momentum will be much faster than thoroughly being just on work. Thank you, Ethan. Karumuttu Kannan அவர்களுக்கான கேள்வி. தொழில் வளர வளர அதற்கு வெற்றிக்கான திருப்தி கிடைக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி திருப்தி அடைகிறீர்கள் உங்கள் வெற்றியை பார்க்கும்போது? நல்ல கேள்வி. அதாவது தொழில் வளர்ச்சிங்கிறது அது பல வகையிலையும் வரும். உங்களுக்கு ஒரு பொசிஷன் இன் இண்டஸ்ட்ரி. இப்போ நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு விருது கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய நம்மளோட பெரிய தொழிற்சாலைகள் எவ்வளோ இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது, ஒரு அவார்டு வாங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரூரல் ஏரியாஸில் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் இருக்கும்போது அவன் வந்து சொல்லுவான், ஏன் வேலை கொடுத்தீங்க, நமக்கு குடும்பம் நாளாயிருச்சு, நீங்கள் இந்த ஆளை இல்லாட்டி நாங்கள்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருப்போம்மா. அது அவன் அது ரொம்ப இயல்பாக சொல்லுவான். அது வந்து நமக்கு வந்து அது ஒரு the satisfaction it gives is not measurable. And more than that, it's you are creating a economic value for the whole society by producing, paying taxes, then doing some social service. Now India la vandu corporate social CSR 2% of your profits have to be spent on CSR activities nu mandate பண்ணிட்டாங்க இந்த வருஷத்து போன வருஷத்துல இருந்து. ஸோ நீங்கள் பக்கத்து கிராமத்தில் போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எடுத்து அதை மேம்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு தனி திருப்தி கிடைக்குது. ஆக இட்ஸ் மல்டி ஃபேசட்டட். பல வகையிலையும் யூ கேன் என்ஜாய் தட் ஆக்டிவிட்டி. And the rewards and profits that come from that activity is one of those things. So you just don't only focus on those rewards because that will become selfishness. So, and you have to keep that money in the company to make it grow more rather than take it out. So it gives you a sense of satisfaction in more than one area. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரெண்டு பேருமே ரொம்ப அழகா சொல்லி ரொம்ப கிளியரா இலாபரேட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. ஹேண்ட் இட் ஓவர் டு நாச்சியப்பன். டாக்டர் நாச்சியப்பன், நீங்க கேள்வி கேட்கறீங்களா? ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸ்ட ஓபன் பண்ணி விடலாம். ரொம்ப அருமையா இருந்தது கேள்வி பதில் இது வரைக்கும். ஆடியன்ஸ் யாரும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல போய் உங்க கொஸ்டினை டைப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க பேரையும் உங்க டிவைஸ் நேமையும் டைப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து உங்களை அன்மியூட் பண்ணலாம். நீங்க கேள்வியே கேட்கலாம். அதனால இட்ஸ் ஓப்பன் டு யூ ஆல். நீங்க அது பண்ணிட்டு இருக்கிற பொழுது திரு கண்ணன் அவர்களுக்கு என்கிட்ட இன்னொரு கேள்வி கூட இருக்கு. நான் ஆரம்பத்துல பேசினப்பவே சொன்னேன், அண்ணன் நீங்க உங்க சின்ன வயசுல எப்படி இந்த உங்களை சுத்தி இருந்த பெண்கள் கூட்டத்தை எப்படி சமாளிச்சீங்க? இன்னைக்கு உங்களை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி உங்களுடைய இளமை கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இளமை கால வாழ்க்கை ரொம்ப கட்டுப்பாடான வாழ்க்கை. என்னுடைய தாயார் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரிக்ட்னஸ்ல தான் வளர்ந்தோம். ஆக அவங்க எந்த பொண்ணு கை காமிச்சாங்களோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம். அது இன்சிடென்டலி ஃப்ரம் லண்டன். அதனால நாங்க வேற எந்த விதமான ரொமான்சிங் ஆர் எபிசோட்ஸ் கிடையாது. So because all along it was always felt my mother must decide these things. So இன்னைக்கு டேட்ல they may say that it is all out of fashion or you're a control freak ன்னு சொல்லிடுவாங்க. But those days that's how it worked, and very very happy that worked that way. Just because there are somebody waiting for some girls waiting for an autograph, it doesn't mean that you should sort of let your values go away. ஆனா உங்க டிசிப்ளின் எல்லாருக்கும் வராதுன்னு. இது வந்து this is what you are saying is something extraordinary, unbelievable. சரி, நம்ம வந்து உங்க டாக்டர் சிவலிங்கம், மிஸ்ஸஸ் மீனா சிவலிங்கம் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள அன்மியூட் பண்ணுங்களேன் ப்ளீஸ்.
கேக்குதா? நல்லா கேக்குதுண்ணே. கேக்குது. ஓகே. My name is Dr. Sivalikam. I live in Manchester as a retired anesthetist. Now, firstly, I'd like to congratulate the Randanagara Sangam and the introducers, Dr. Nachiyappan and his colleague, for presenting the two stalwarts of our community who have excelled in their fields. And that's the first thing. And next, I'd like to say, I want to say hi and hello to Karumuttu Kannan, whom I know on a personal level for many decades. Firstly, Karumuttu Kannan's father, Kalaitandai Alai Arasar, entrepreneur, educationist, Karumuttu Thiyagan Jettiyaar அவர்களும் என்னுடைய ஆயாவுக்கு ஐயா கருமுத்து சோழகன் செட்டியார் அவர்களும் கசின்ஸ் என்பதை சொல்லிக் கொள்வதை நான் பெருமைப்படுகிறேன். இரண்டாவதாக கருமுத்து கண்ணன் அவர்களின் தங்கை லக்ஷ்மி, another entrepreneur, multi talented lady, is married to my younger brother Murugesan, live in Madurai, whom I visit every time I go to Madurai. And இப்போ கண்ணன் சொன்னாங்க, how do you assess, in replying to how do you assess your success அப்படின்னு இந்த வள்ளி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க, முதல்ல நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நிறைய விருதுகள் நல்லா பண்ண விருதுகள் கிடைக்கும், அது எங்களுக்கு அசஸ்மெண்ட் டூல் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க அதை பார்த்துருக்கிறேன், அவங்க தங்கையார் நடத்தும் நிறுவனம் கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் என்ற விருது கிடைத்து வருகிறது. அதை நான் கண்டிருக்கிறேன். இரண்டாவதாக இந்த இரண்டு பேச்சாளர்களும் அவர்கள் பேசும் பொழுது வெற்றியை மட்டும் பார்க்காமல் தோல்வியுடன் ஒரு கேஸ் ஸ்டடிஸ் ரெண்டுமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சேயிங் எனக்கு மனசில் ஞாபகம் வருது. தேர் இஸ் சேயிங் இஸ் நோ ஃபெயிலியர்ஸ் பட் தேர் ஆர் ஒன்லி லெசன்ஸ் டு லேர்ன். So you take, in the medical field, we deal with them. There's no failures. Everything is a lesson to learn. So we are very happy today and very privileged we are to have these two expert speakers today with us. Thank you. Thank you. Thank you very much. அடுத்து டாக்டர் டிஎஸ் வரதராஜன் ஒருத்தவங்க, அவங்க அன்மியூட் பண்ண சொல்றாங்க. சார் வணக்கம் சார். நான் தியாகராஜர் கல்லூரியில ஆங்கிலத்துறையில பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6:30 மணிலேருந்து நல்லா கேட்டுட்டு இருக்கேன், நிறைய அறம் பொருள் சார்ந்த விஷயம். என்னுடைய முதல் அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த 2 மணி நேரத்துல ஒரு சமூக ரீதியா நகரத்தார்களோட ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மன்னார்குடியா இருந்தா கூட இந்த காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் ஆரம்பிச்சு ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல தே ஹவ் பீன் மெயின்டைனிங் திங்ஸ் லைக் எனிதிங். அப்புறம் இன்னொரு என்னோட கேள்வி என்னோட பிரசிடென்ட் சாருக்கு என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு போறோம், திங்கள் டு வெள்ளி வேலை பார்க்குறோம், சனி ஞாயிறு வீட்டுக்கு வந்துடுறோம், ரிஸ்கே இல்லை சார். இப்போ ஒரு தொழில் முனைவோருக்கோ இல்லை ஒரு எம்ப்ளாயர் ஆஃப் எ காலேஜுக்கோ, you have to keep your fingers crossed for any untoward incident or for any anticipation. நான் பழைய கல்லூரியில சாஸ்திரா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கக்குள்ளேயும் எங்க வைஸ் சான்சலர் ப்ரொஃபசர் சேதுராமன் சார்ட்டையும் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். How do you strike a balance when it comes to anticipation or managing any crisis moment? Thank you, sir. See, Mr. Varadarajan, in business, especially if you run a slightly larger business, the whole responsibility of running that enterprise, taking decisions, and rejoicing the right decisions, and shouldering the problems is never with one person. It is always a team. As we speak, I am not in Madurai, I am in Kodaikanal, but all my factories are operating.
the COVID situation is very dynamic. It is changing every day. Government is bringing new rules and new regulations. There is a team which runs this. There is a team which takes decisions. And whatever right and wrong, they will take the responsibility. Of course, I have to take the responsibility also. But it's not, if you think all businesses are run by one person and he aggregates to himself all the powers and all the blames, and he has to worry about everything, such businesses will not be successful. It's only delegated businesses and teams which run the businesses will be successful. That is the some substance as a small message I'd like to give it to you. Thank you. அடுத்து கீதாச்சி தந்து ஒரு क्वेश्चन இருக்கு. ஆச்சி நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அன்மியூட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. கேட்கலாம், நீங்க கேளுங்க. ஹலோ ஆச்சி, நீங்க கேட்கலாம், நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க. கேளுங்க. ஹலோ கேக்குதாச்சி, சொல்லுங்க. Firstly, I'd like to thank ரெண்டு speakers and guests very well spoken, and it was appreciated by everybody, I think. I have one question, and that is, we talked about mentors. As a female, I would like to know, who do you think Nama Chettiar Archiyalla you would recommend as a mentor for youngsters to relate with? It can be Mr. Kannan to answer, or I think Mr. Pichappan is in a better position to answer this. He's more in this field of mentoring. Yeah, thanks, Anand. I don't know, Archie, which field you are in. Which field are you in? I'm in investment banking, but I'm not looking for mentoring. I'm actually going to retire, so it's more for the younger generation I'm asking. Yeah, so if you're asking for, because mentors are for specific fields, if you're asking on investment banking, we have a few people in the US. You can also specify whether it is the women that you want, or it's a male that you want, which field you want. We can reach out to our membership, and also to the global. IBCN is all interconnected, and all of us want to provide members. So through Nachiyappan, if you can give me specifics, because when we give a mentor, we got to be, that person should be the right person, and that person should be willing to do the mentorship and set the expectations right, so that the mentorship is very successful. We don't just want to throw a name in this forum. We want to understand your requirements, and then based on the requirements, I can really help out to the wider Nagaratar community, and even wherever you want, whether it's UK or US or India, we can even search out, through. So I'm actually the trustee of the London Nagarata Sangam, Appavukapram. So I'm thinking on a more global scale, how to work in partnership with you and whoever to encourage the London Nagaratas or UK Nagaratas, especially the youngsters, to have mentors across the board. My son is in medical, but his mentor is in finance. So they get a cross perspective. So equally so, they should be provided mentorship on that level, not just in their field. So it should be a collaborative effort across the board, across all countries, globally. That's how I'm looking to develop this. If we work with you. Absolutely, Archie. So we can collaborate, from the US, and we have connections with the Chennai chapter, the Malaysia chapter, and all that. So we have a list of people who are willing to be mentors. First of all, they need to be willing to be mentors. And I think we are very eager, and that's one of the reasons whenever Nachiyappan reached out to me, I was eager to participate, because forging this partnership with London is very important. All of us, it can't be just US and India and silos.
we as a community need to be interconnected. So we are very open to partner with you. Sure. So maybe we can take this offline and have this conversation so that we can collaborate together. Thank you. அடுத்து சண்முகநாதன் இருந்து ஒரு கேள்வி இருக்கு. சண்முகநாதன் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. ஹலோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்ணன் அவர்களுக்கும் பிச்சப்பன் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க டைம் கொடுத்து டிஸ்கஷன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம அறம் சார்ந்து தொழில் பண்ணுவோம் பார்க்குறோம். இப்போ நம்ம காம்படிஷன், அதாவது இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல business opportunity is very important. நம்ம காம்படிஷன் அவ்வளோ அறம் சார்ந்து பண்ணல, எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு வரங்கிற பட்சத்துல நம்ம எப்படி அவங்களோட கம்பீட் பண்ண முடியும்? அறம் சார்ந்து தான் பண்ண போறோம். பட் அப்படி பண்றப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவும் நடந்திருக்கா, இல்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? Hello. Yeah, I think Mr. Sharma, I think I'll give you one part of the answer, and I think Mr. Pichappan can give you another part of the answer. See, this is like a railroad. If my engine is stuck on these two rails, I never get off those rails. If I get off those rails, then it's derailment for me. So I will never do that. So in any circumstances, we will not do things which are not ethical, which are not permitted by law. This is for sure. And we will miss that opportunity, and we will miss that profit which will come with that opportunity also. But that is never a loss, because ultimately the balance of forces in this world are so arranged that after some time, in some other circumstances, you will benefit from this stand. Because there will be some business partner who will come saying, I'm looking for a very ethical partner. He will automatically come to you, and he will not go to somebody else. So short-term profits coming out of certain unprincipled ways should be avoided at all cost, and you stay on course, and you will find your rewards will come as you travel along. Mr. Pichappan. No, thanks, Anand. You very well said. The only point I would, add to it is, it looks like people are looking for instant gratification. Please don't do business with that expectation. It should be a long-lasting business. People will try to do these things in a short term, and they will fail. As Anand very rightly said, I don't know whether it is how the system works. What I have seen is, the truth never fails, and following Aram never fails. You will have a loss today, but tomorrow you're going to stand forever. And the culture which you breed will bring the same kind of clients to you. If you breed a bad culture, your clients will be bad, and it will be a disaster. If you breed a good culture, your clients, customers, everyone is going to be of good culture. Just think about the energy that generates. The whole mood, the whole interaction, everything is positive. What you take home, what you live and breathe is positive. That positivity is so important. So if you're looking for instant gratification, that's not the way to go. தேங்க்யூ. நான் அடுத்து அருணகிரி அவங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வி இருக்கு. அதோட நம்ம அடுத்து vote of thanks போகணும்.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலிருந்து நான் பேசுறேன். தியாகராசர் கல்லூரி மாணவராக இருந்து அங்கே ஆசிரியராக உயர்ந்து பணியில் சேர்ந்து முதல்வராக பணி நிறைவு பெற்றவன். ஐயா கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள் முதல் இப்பொழுது இருக்கக்கூடிய திரு ஹரி தியாகராஜன் வரை ஏறக்குறைய 3-4 தலைமுறைகளை நான் நன்றாக அறிவேன். அது மட்டுமல்லாமல் நகரத்தார்களோடு ஒரு நல்ல அணுக்கமான உறவும் எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நகரத்தார்களுடைய பண்பு, நகரத்தார்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவர்களுடைய உயர்வை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்களில் உங்களைப் போல நானும் ஒருவன். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன என்றால், இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 1.25 மணி நேரம் அந்த பேசப்பட்ட இந்த பேச்சுக்கள் எல்லாம் அனைவருக்குமான பேச்சுக்களாக அமைந்தன. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான பேச்சு என்று இல்லாமல் அனைவருக்குமான பேச்சுக்களாக, அறிவுரைகளாக அமைந்தன. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்று சொல்ல முடியாது. இப்பொழுது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்களே. இப்ப பேசியவர்களில எங்கள் தலைவர் கருமுத்து கண்ணன் ஐயா அவர்கள், பெத்தாச்சி அவர்கள், இவர்கள் எல்லாம் மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய அந்த மன அழுத்தத்தை அல்லது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அவர்கள் அதில இருந்து மீண்டார்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீள்வதற்கான எளிய வழிமுறைகளை அவர்கள் சொன்னால் இந்த இளைஞர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் அந்த வயதானவர்களுக்கும் கூட அது உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. மிக சிறந்த முறையில் அமைந்திருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். யோகா மெடிடேஷன் 2 lines சொல்லணும்னா ஓவர் டு மிஸ்டர் பிச்சப்பன் ப்ளீஸ். ரொம்ப அருமையான கேள்வி. என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது ரொம்ப குறைச்சதான். மனிதனுக்கு வேண்டியது ரொம்ப குறைச்சல். பாசிபிள் சார். பாசிபிள். இப்போ என்ன பார்த்து, I shouldn't say this, but possible, sir. It is possible. Expectation. If I want to sir, இல்ல, நான் ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன், அடுத்த நிலையை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னா நான் ரிலாக்ஸ்டா இருந்து அத பொறுமையோட பண்ணனா ஐ வில் அச்சீவ். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆனா ஐ won't achieve that. ஸ்ட்ரெஸ் தான், the health is impacted. அடுத்தது வாழ்க்கைக்கு வேண்டியது ரொம்ப மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கிடையாது, குறைச்சமான காசு தான் வேணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இவ்வளவு சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? அப்பதான் we start thinking of தர்மம், கொடுக்கறதுல உள்ள இன்பம், அதெல்லாம் you will start looking at it. ஸோ என்னுடைய அடிப்படை இது ரொம்ப எதிர்பார்ப்பு, நான் அந்த கார்ல போகணும், இந்த வீட்டுல வாழணும், அப்படிலாம் அந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா அனாவசியமா நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா if you really break it down, you don't need that amount of money. What you need is peace. There is so much fun, there is so much magalchi in having a normal life, exercising, as Anand said, yoga, meditation, spending time with the family. I'll tell you, there is so much fun. நான் யூஎஸ்ல இருக்கிறேன்னு தவிர I don't get involved in those things. Those are all additional things which create the stress. So basic thing is reduce your expectation. நம்மளுக்கு வேண்டியது இவ்வளவுதான் அப்படின்னு இப்போ we have there are people participating in our Tiruvasagam class. It's going to start in another 3 minutes. So lot of people are participating in the US, and UK also is joining those Tiruvasagam class. அதுல மகிழ்ச்சி. இப்போ இன்னைக்கு காலையில the whole program was started with மண்ணு நல்ல எண்ணம், வாழலாம் வைகளும். பாருங்க, அந்த எழுத்தே பாருங்க, நல்ல எண்ணம்,
இருந்தா மண்ணில் நல்லா வாழலாம் அப்படின்னு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போவாங்க. எதுக்கு இதெல்லாம் அடிஷ்னலா நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம்? அனாவசியம். அருமை 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 சார், அருமை. இப்ப நமக்கு நேரம் நலன் கருதி இரு வார்த்தைகள் 2 விருந்தினர்களும் ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சு நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். சாரி, நாங்க 5 நிமிஷம் லேட்டா போயிட்டு இருக்கோம். டாக்டர் நாச்சியப்பன், எனிவே தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் ரொம்ப நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பலரை சந்தித்ததற்கும் புதிய நட்புகள், புதிய உறவுகள் இதிலிருந்து தொடரும் என்று நினைக்கின்றேன். பல செய்திகளை நானும் அறிந்து கேட்டுக்கொண்டேன். இதுல பல புதுசா தெரிந்து கொண்டோம். இதனே வாய்ப்புக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி. It was, first of all, it's a great opportunity. கொடுத்ததுக்கு லண்டன் நகரத்தார் சங்கத்துக்கு மிக்க நன்றி. இந்த இன்ட்ராக்ஷன்ல I learned from Annan, how he deals with issues. And the questions were very, very, great questions, which, what leads us is to share our experiences. And I'm just now, a very humble beginning person, and dealing with all these, giving me this opportunity. It's a great thing, and I'm, as Anand said rightly, I'm striking some new relationships, some new partnerships, all for the cause of, Nagaratas doing well, as humans, we doing well. And we are only rehashing what Thiruvalur said, or thousands of years ago it was said, but during our life, we tend to forget those things. This is given an opportunity to rehash those things, share our experiences, and thank you very much for giving me this opportunity. நன்றி அண்ணன். அடுத்து வந்து நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போலாம். இதுக்கு இந்த கமிட்டிக்கு அடுத்த 21-22ஆம் ஆண்டுக்கான கமிட்டி தலைவர் திரு செல்வ கணேசன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். ஹலோ, எங்களோட இனிய அழைப்பை ஏற்று இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட திரு கருமுத்து கண்ணன் அவர்களுக்கும் திரு பெத்தாச்சி பிச்சப்பன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி இனிய பல கருத்துக்களை அறம் பொருள் இன்பம், நல்ல வழியில பணம் சம்பாரிச்சு நல்ல வழியில பொருள் சேர்த்தா நல்லா இன்பமா வாழ்க்கை வாழலாங்கிறத ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸோட, ஒரு மோட்டிவேஷனோட நகரத்தாரர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா சமூகத்திற்கும், எல்லா உலகத்துக்கே வந்து ஒரு நம்ம சமூகத்துல இருந்து ஒரு ரோல் மாடலா நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதை எங்களோட ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 hours, nearly 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையா சொன்னதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஹோப்ஃபுல்லி நாங்களும் உங்களை மாதிரியே தொடர்ந்து பயணித்து இதே மாதிரி நல்ல வழியில பொருள் சேர்த்து இன்பமா வாழணும்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதே அவங்க சொன்ன மாதிரி பிச்சப்பன் சொன்ன மாதிரி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லி நல்ல முறையில துவங்கி வச்ச அபிராமி கௌரி, நல்ல ஒரு தேவார பாடல்களை சிறந்த பாடின அபிராமி கௌரிக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராமை தொகுத்து வழங்கிய டாக்டர் நாச்சியப்பன் அவர்களுக்கும், செந்திலண்ணன் அவர்களுக்கும், வள்ளியாச்சி அவர்களுக்கும், கேள்வி கேட்ட அனைவருக்கும், பார்த்து ரசித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த கரண்ட் கமிட்டியை பத்தி ஒரு 4-5 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்க ஆசைப்படுறேன். லாஸ்ட் இயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த கோவிட் பீரியட்ல எவ்வளவு கஷ்டமான பீரியடு. நம்ம நேரம் சந்திக்க முடியாம பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பல லாக்டவுன், கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சிங் ஆகிட்டே இருந்தது. பட் ஆனா அதையுமே ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இந்த கரண்ட் கமிட்டி வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் ஃப்ரம் ஹெல்த்ல இருந்து, வெல்த்ல இருந்து, ஆண்டர்பிரினர்ஷிப், மோட்டிவேஷனல் ஸ்பீச், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச், கிச்சனு, கேம்ஸு, நம்மளை வந்து ஆல்மோஸ்ட் லைக் மந்த்லி ஒரு 1 or 2 ப்ரோக்ராம்ஸ் இந்த லாஸ்ட் 1 year போனதே தெரியல. இந்த முறை வந்து லண்டன் சங்கத்தை முன்னாடி வந்து லண்டன்ல மட்டும்தான் தெரிஞ்சது, மேபி யூகே அளவுக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து உலக அளவில் லண்டன் சங்கம் வந்து நல்ல பாப்புலரா பல நல்ல ப்ரோக்ராம்ஸ், நிறைய சேரிட்டி ஒர்க், இங்கேயும் மட்டும் இல்லாம இந்தியாலயுமே இந்த கோவிட் பீரியட்ல நம்ம காரைக்குடி பகுதிகளில் பாதித்த
நம்ம நகரத்தார் மக்களுக்கு வந்து அரிசி வழங்கியதும் சரி, நன்கு இந்த பீரியட்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து அது மேட் அ பிக் ஸ்டெப். சங்கம் வந்து ஒரு 15 வருடங்களா இருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 year வந்து இட் ஹஸ் மேட் அ மேசிவ் சேஞ்ச் டு த வே தட் வி திங்க் அண்ட் த வே தட் வி லுக். ஸோ அதே வழியில நாங்களும் தொடருவோம்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட ஆசீர்வாதங்களும் இதே மாதிரி மற்ற கமிட்டியினர் உறுப்பினர்களோட ஆதரவோடும் சங்க உறுப்பினர்களோட பெஸ்ட் விஷஸோட நாங்களும் தொடருவோம்னு நம்புறோம். இதை லாஸ்டா வந்து எங்களோட கமிட்டியை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என் கமிட்டியில வந்து இப்போ எங்களோட செக்ரட்டரி திரு செல்லப்பன், ட்ரெஷரர் வந்து வீரப்பன் அண்ணாமலை, மகளிர் அணியில வந்து திருமதி மஞ்சு அழகப்பன், அப்புறம் ஆல்கேச் அழகப்பன் பழனியப்பன் வந்து கமிட்டி மெம்பர். இது போக வெப் மாஸ்டரா வந்து சின்ன மையப்பனும், பப்ளிஷிங் டீம்ல வந்து பெரிய கற்பனும் இருக்காங்க. வழக்கம் போல மலர் டீம்ல சுஜாதா சேதுராமனும் கருணாமூர்த்தியும் இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து நான் லாஸ்டா சொல்ல விரும்புறது வந்து என்னன்னா, போன கமிட்டில இருந்தவங்களுக்கு வந்து நேர ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபங்க்ஷனா இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க பண்ண சேவைக்கு உங்களை தேங்க் பண்ணி ஒரு பொன்னாடையோ இல்லாட்டி ஒரு சின்ன நினைவு பரிசோ கொடுத்துருக்கணும் எனக்கு மனசுல ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை அது பண்ண முடியல. இந்த சமயத்துல கமிட்டியில இருந்த திரு நாச்சியப்பன் அவர்களுக்கும், திரு சொக்கலிங்கம் அவர்களுக்கும், திரு மணிகண்டன் ராமநாதன் அவர்களுக்கும், கார்த்திக்குக்கும், காசி சோமசுந்தரம் அவர்களுக்கும், இதோட ஹெல்ப் பண்ண சின்ன மையப்பனுக்கும், பெரிய கருப்பன் அவர்களுக்கும், இன்னும் பல சேவைகள் பல ப்ரோக்ராம்ஸ்ல எல்லா ப்ரோக்ராம்ஸும் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு உறுதுணையா இருந்த பல உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட யூகே நகரத்தா சங்கம் மெம்பர்ஸ்க்கும், லண்டன் நகரத்தா சங்கம் மெம்பர்ஸ்க்கும் மட்டும் இந்தியாவில இருந்தும் அமெரிக்கால இருந்தும் நிறைய பேர் கலந்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. அடுத்த ப்ரோக்ராம்ஸ் அடுத்த டீடைல்ஸ் பத்தி நாங்கள் கமிட்டியில கலந்து பேசி இமெயில் பண்றோம். So we hope to keep the momentum going and wish you all a very happy Tamil New Year. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரும் ஆண்டு நல்லா எல்லாருக்கும் சிறப்பா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ப்ரோக்ராம் முடிச்சு. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும்.